இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் காலம் செல்ல செல்ல இஹ்லாஸ் என்ன செய்யும், குறைந்து கொண்டே போகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உலகத்திற்காக தேடப்படுவது வேறு, மார்க்கத்தை உலகத்திற்காக புறக்கணிப்பது வேறு. மார்க்கமே இந்த உலக நோக்கத்திற்காக தேடப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். எனவே இஹ்லாஸ் என்பது குறைந்து போகக்கூடிய காலகட்டம் தான் இனி வரக்கூடிய காலகட்டங்கள். இப்பொழுதும் குறைந்திருக்கும், இதற்கு பின்னாலும் குறைந்து போகக்கூடிய ஒரு சூழலை தான் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகம் முழுதும் பார்க்கிற நேரத்தில் எல்லா மக்களும் வணங்குகின்றார்கள், எல்லா மக்களும் இபாதத்தில் ஈடுபடுகிறார்கள், எல்லா மக்களும் தியாகம் செய்கிறார்கள் என்கின்ற ஒரு அழகான தோட்டம் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இருந்தாலும் கூட அல்லாஹு தாலா அமல்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் இஹ்லாஸை வைத்து தான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அமல்களை ஏற்றுக்கொள்கிறான் என்பதையெல்லாம் நாம் படித்திருக்கிறோம், நாம் கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் இந்த இஹ்லாஸ் என்பதை நாம் எல்லா உரைகளிலும் சொல்வது போன்று எமது அதாவது உள்ளங்களுக்கு மத்தியில் ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை எமக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. கூடுதலாக பேசப்பட வேண்டிய சமகால தலைப்புகளில் இந்த இஹ்லாஸ் என்ற ஒரு தலைப்பு மிக முக்கியம். எப்பொழுதும் அது பற்றிய உபதேசம் என்ன செய்ய வேண்டும், நாம் அடிக்கடி சொல்லிக்கொள்ள வேண்டும். காரணம், மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு இயல்பு என்ன என்று சொன்னால், எப்பொழுதும் இஹ்திமாம் பி கஸ்ரத்தில் அமல், நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்பதில் தான் எங்களது மிகப்பெரிய கவனம் இருக்குமே தவிர எமது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் அதிகமான கவனம் என்ன செய்யாது, இருக்காது. கூடுதலான கவனம் இருக்கும். கூடுதலான கவனம் எதிலே இருக்கும் என்று சொன்னால், எவ்வளவு செய்தேன், எந்த அளவுக்கு செய்திருக்கிறேன், எவ்வளவு தர்மம் செய்திருக்கிறேன், எவ்வளவு தொழுதிருக்கிறேன் என்பதிலே இருக்கும். ஆனால் செய்தவைகளில் எவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன, எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டன, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதிலே எடுக்கின்ற கவனம் என்ன செய்யும், மிக குறைவாக இருக்கும். இது நம்ம இயல்பாக காண்கிறோம். அதாவது நாங்கள் ஒவ்வொருவரும் திருப்திப்பட்டு கொள்வதெல்லாம் அதிகமாக எதனால், நம்ம எவ்வளோ செஞ்சுக்கிறோம் அப்படின்றதை வைத்து தான் என்ன செய்கிறோம், திருப்திப்பட்டு கொள்கிறோம். எமது அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா இல்லையான்னு நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு திருப்தியே வராது, எங்களுக்கு என்ன செய்யாது, திருப்தியே வராது. இன்னும் சொல்ல போனால் சிறந்த முறையில் யோசித்தீங்கன்னு சொன்னால், ஒரு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா என்கின்ற கவலை தான் எங்களுக்கு என்ன செய்யும், வரும். ஒரு தர்மம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமா என்கின்ற கவலை தான் எங்களுக்கு வரும். அதனால் இந்த இயல்பு, அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இஹ்தம்மு பி கபூலில் அமல், அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதில் நீங்கள் என்ன செய்ய கவனப்படுங்கள். லா தஹ்தம்மு பி கஸ்ரத்தில் அமல், அமலுடைய அதிகத்தன்மை பற்றிய கவனத்தை என்ன செய்ய வேண்டாம், எவ்வளவு செய்கிறோம், எந்த அளவுக்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பதில் கவனம் எடுக்கக்கூடாது என்பதில், அதில் எடுப்பதை விட எதில் கூடுதலாக இருக்கணும், நாங்கள் செய்யக்கூடிய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பதில் தான் கூடுதலான கவனம் எமக்கு மத்தியில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆனால் என்னதான் சொல்லிவிட்டாலும் சரி, அது குறைவு. எந்த அளவுக்கு குறைவு அப்படி என்று சொன்னால், இதுதான் மிக முக்கியம். எந்த அளவுக்கு குறைவு என்று சொன்னால், இஹ்லாஸை பற்றியெல்லாம் நம்ம பேசியெல்லாம் முடிஞ்ச பின்னால் பேசுகிறவருக்கு இஹ்லாஸ் இல்லாமல் போயிடும், கேட்டவங்களுக்கு என்ன செஞ்சிடும், இஹ்லாஸ் இல்லாமல் போகக்கூடிய நிறைய நடவடிக்கை என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே இஹ்லாஸை பற்றிய பேச்சாக இருக்கும். ஆனால் அந்த பேச்சு முடிந்த பின்னாலேயே இஹ்லாஸுக்கான எந்த விதமான பெருமதியும் இல்லாத அமைப்பில் அவைகள் மாறிவிடுவதையெல்லாம் நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அதாவது இமாம் ஃபுதைல் இப்னு ஐயாத் அவர்களும் இமாம் சுஃபியான் தௌரி அவர்களும் ஒரு இடத்திலே அமர்கிறார்கள். அந்த இஹ்லா, நான் மறுமை நாளுடைய நிலையை சொல்வதுதான் இந்த தலைப்புடைய எனது நோக்கம். என்றாலும் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு முன்னுரையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக இவைகளை பதிவு செய்கிறேன். ஃபுதைல் இப்னு ஐயாத் அவர்களும் சுஃபியான் தௌரி அவர்களும் அமர்கிறார்கள். இந்த இரண்டு பேரும் மிகப்பெரிய, அதாவது ஒருவர் மார்க்க பற்றிலே பிரபல்யமானவர், இன்னொருவர் மார்க்க பற்றோடு சேர்த்து அறிவிலே பிரபல்யமானவர். இரண்டு பேரும் உட்கார்றாங்க. இரண்டு பேரும் மிக முன்மாதிரி மிக்க அறிஞர்கள். அவர்கள் இருவரும் தக்வாவை பற்றி, இறையச்சத்தை பற்றி, நாளை மறுமையில் அதற்கு இறைவன் வழங்கக்கூடிய கூலியை பற்றி உட்கார்ந்து பேசிக்கொள்கிறார்கள். அப்படி பேசிக்கொள்கிற நேரத்தில் இவரும் பெரிய ஒருவர் என்பதனால உள்ளத்துக்குள்ள எப்படி ஒரு தாக்கம் ஏற்படும், இவர் பேசுவதை கேட்டு அவர் அழுகிறார், அவர் பேசுவதை கேட்டு இவர் அழுகிறார். அதுக்கு பின்னால் அந்த மஜ்லிஸில் முடிச்சுட்டு எழும்புறாங்க. எழும்பின பின்னால் சுஃபியான் தௌரி சொல்றாரு, நான் இந்த மஜ்லிஸ் ஒரு பரக்கத்தான ஒரு மஜ்லிஸாக இருந்தது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம உட்கார்ந்த மஜ்லிஸ், ஏன்னா ஒருவருக்கு ஒருவர் அழுதோம், ஒருவருக்கு ஒரு இறைவனை ஞாபகப்படுத்தி கொண்டோம்,
இந்த ஒரு பெரிய ஒரு நல்ல சிறந்த ஒரு மஜ்லிஸாக நான் நினைக்கிறேன் என்று சொன்னார். அம்மா அன ஃபுதைல் இப்னு இயாத் சொன்னார்கள், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நினைக்கவில்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு மஜ்லிஸாக இருக்குமோடு நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார். சொல்லிட்டு என்ன காரணம் சொன்னார்டா, இப்போ நம்ம 2 பேர் உட்கார்ந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சிலேயே சிறந்ததை தெரிவு செய்து பேச வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? நான் தெரியாத செய்தி, அதாவது முக்கியமான செய்திகளெல்லாம் எடுத்து எனக்கு சொல்லணும் என்பதில் நீங்கள் கவனம் செலுத்தலையா? நான் பேச்சிலேயே சிறந்த பேச்சை பேச வேண்டும் உங்களுக்கு நினைக்கலையா? சிறந்த உங்களுக்கு தெரியாத அளவிலான பேச்சுக்களை நான் உங்கள்கிட்ட பேசணும், ஒருவருக்கொருவர் அப்படி தாக்கம் செலுத்திக் கொள்ள வேண்டும் நினைக்கவில்லையா? இந்த நினைப்பே இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தை சில பொழுது என்ன செஞ்சிருக்கும், இல்லாமலா இருக்குமோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார்ன்றதை பார்க்குறோம். இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது? அவர்கள் ஒரு பெரும் ஒரு மஜ்லிஸை விட்டு நகர்கிற நேரத்தில் கூட அதனது தூய்மை எப்படி இருக்கும் என்பதில் தான் என்ன செய்தார்கள், கவனம் செலுத்தினார்கள். அதாவது தூய்மை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதில் தான் கவனம் செலுத்தினார்கள். இதன் காரணமான காலம் செல்ல 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 அந்த மாதிரி கவனம் செலுத்துவது எப்படி எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால், இதெல்லாம் ரொம்ப ஓவர் என்ன மாதிரி பதிவு செய்யப்படுது. அப்படித்தானே? இதெல்லாம் எல்லை மீறிய சிந்தனை, இதெல்லாம் அளவுக்கு மேலே, இது எங்களால் முடியாது, மிக தூரம், இந்த அளவுக்கெல்லாம் சிந்திக்கணுமா என்பது போன்ற அளவுக்கான ஒரு காலத்தில் நாம் என்ன செய்கிறோம், உண்மை அது வாழ்ந்து கொண்டிருக்கோம். தூரமாகிட்டோம், நாம் என்ன செஞ்சிட்டோம், தூரமாகிவிட்டோம். அதனால தான் நீங்கள் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், குன்னா நஉத்து என்ற ஒரு வார்த்தை ஹதீஸில் வரும். நிறைய சஹாபாக்கள் காலத்தில் ரசூலுல்லாஹ் மரணித்த பின்னால நிறைய சொல்வார்கள். என்ன வார்த்தை? குன்னா நஅத்து, நாங்கள் கருதினோம், நாங்கள் கணக்கெடுத்தோம், நாங்கள் இவ்வாறு தான் கருதினோம் என்று சொல்வார்கள். எந்த காலத்தில் சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் மரணித்து சஹாபாக்களுடைய அந்த தாபீன்களுடைய ஆரம்ப காலத்தில் சொல்றாங்க, நாங்கள் இவ்வாறு கருதினோம், நாங்கள் இவ்வாறு தான் கணித்தோம், நாங்கள் இவ்வாறு தான் முடிவெடுத்திருந்தோம். அர்த்தம் என்ன? இப்போ அப்படி இல்லை, இப்போ யாரும் நம்ம என்ன செய்யறது இல்லை, அப்படி கவனம் எடுப்பது இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ் காலத்தில் என்ன செய்தோம், அப்படித்தான் நம்ம கவனம் எடுத்தோம் என்று சொல்லக்கூடிய நிறைய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சில பாவங்களை மலைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அந்த மலை தலையில விழுந்துருமோ என்று சொல்ற அளவுக்கு பயங்கரமான பாவங்களாக நினைத்து கொண்டிருந்தோம். குன்னா நஅுதுஹா, அப்படித்தான் நம்ம கவனம் எடுத்தோம். ஆனால் நீங்க எப்படி கவனம் எடுக்கிறீங்கன்னு சொன்னா, ஒரு செருப்பு வாரை விட என்ன செய்யலை, அந்த செருப்பு வாருக்கு கூட பெருமதி கொடுக்கல. ஒரு மூக்கில் ஒரு ஈ உட்கார்ந்து இருந்தா இப்படி செய்தால் எப்படி ஒரு கவனம் எடுப்பீங்களோ, அந்த மாதிரி ஒரு கவனமாகத்தான் நீங்கள் என்ன செய்றீங்க, எடுக்கிறீங்க என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ தூரம். எனவே மிக முக்கியமாக இன்றைக்கு நம்ம போதிக்கப்பட வேண்டிய விஷயங்களில் உண்டு என்னன்னு சொன்னால், இறைவனுக்காக செய்தல், இஹ்லாஸாக செயல்படுதல் என்ற வார்த்தையை வெறுமனே சொல்வது மட்டுமல்ல, இஹ்லாஸ் என்றால் என்னன்னு விளங்கப்படுத்துவது மட்டுமல்ல, இஹ்லாஸ் என்பது எந்த அளவுக்கு இறைவனிடத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு இன்னொரு வகையில் நான் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எங்களது அமல்களில் எந்த தேவையும் இல்லை. நாங்கள் அமல் செய்யணும்னு எந்த தேவையும் இறைவனுக்கு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, இன்னமா ஹிய அஅமாலுக்கும் உஹ்ஸிஹாலக்கும், இதெல்லாம் உங்களுடைய செயல்பாடுகள் தான், உங்களுக்காக நான் பாதுகாத்து வருகிறேன். ஃபமன் வஜத ஹைரன் ஃபல்யஹ்மதில்லாஹ், நல்லதை கண்டு கண்டா அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்க. வமன் வஜத கைர தாலிக், அது அல்லாததை கெட்டவைகளை கண்டால் ஃபலா யலூமன்ன இல்லா நஃப்ஸஹ், அவரே அவர் நொந்து கொள்ளட்டும், இதில் எனக்கு எந்த இதுவும் என்னது இல்லை அப்படி என்று சொல்வதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் எல்லா அமல்களையும், எந்த அமலை எடுத்தாலும் அல்லாஹு தஆலா அதை என்ன செய்வான், சொல்லுவான். லை யனாலுல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா, அதனுடைய இறைச்சிகளோ அதனது இரத்தமோ இறைவனை சென்று அடைவது இல்லை. அதனது இறைச்சியோ அதனது இரத்தமோ சென்று அடைவது இல்லை. எது இறைவனை சென்றடைகிறது? இறையச்சம். எல்லா அமலையும் இறைவன் சொல்ற நேரத்தில் அதை சேர்த்து சொல்றான். என்ன? உங்களது அமல்ல எனக்கு எந்த தேவையும் இல்லை, நீங்கள் செஞ்சா உங்களுக்கு நன்மை, இல்லை என்று சொன்னால் அது எனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவது கிடையாது. இது ஹதீஸ்களில் நிறைய நம்ம பார்க்கிறோம். அப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் இறைவன் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், கனியுன் அனில் ஆலமீன், இந்த உலகத்தாருடைய எந்த விஷயத்தை விட்டும் இறைவன் தேவையற்ற, உலகத்தாரை விட்டு இறைவன் தேவையற்றவன். அப்ப அப்படி செய்யக்கூடிய இறைவன் மிக்ஸ்டை ஏற்றுக்கொள்ள மாட்டான், மிக்ஸ்டா இருக்கிறது என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதே போல அதாவது குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், யாரு அதாவது உணவு படைப்பார்களே, தெய்வங்களுக்கு உணவு படைப்பார்கள், இதுல இறைவனுக்கு இது இறைவனுக்கு, அல்லாஹ்வுக்கு இது தெய்வங்களுக்கு அப்படின்னு பிரிப்பாங்க. அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னு சொன்னால், எதெல்லாம் இறைவனுக்கு என்று சொல்லப்படுகிறதோ அவைகள் இறைவனை அடைவது கிடையாது. எல்லாமே யாரை போய் அடையும், அந்த சிலைகளை போய் என்ன செய்யும், அடையும். அப்படின்னா இறைவன் அல்ல என்ன சொல்ல வருகிறான்,
என்னோட யாரையாவது கூட்டு சேர்த்தால் அதில் எனக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு இறைவன் சொல்ல வருகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஷிர்க்குடைய தொடர்ச்சியில் ஒன்றுதான் இந்த இஹ்லாஸ் என்ற பகுதி. இஹ்லாஸ் என்ற பகுதி ஷிர்க்குக்கு எதிரானது, முகஸ்துதிக்கு எதிரானது, உலக லாபங்களுக்கு எதிரானது, உலக நோக்கங்களுக்கு எதிரானது. இதுதான் இஹ்லாஸ் என்றது. நீங்க எந்த அளவுக்கு ஒருவருடைய வாழ்க்கையில் இஹ்லாஸ் அதிகமாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு ஒருவருடைய வாழ்க்கையில் இஹ்லாஸ் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவரது வாழ்க்கையில் உள ரீதியாக ஒரு இன்பத்தை காணுவார். இன்பத்தை என்ன செய்வார்? காணுவார். மன ரீதியாக ஒரு நிம்மதியை காணுவார், மன ரீதியாக ஒரு சந்தோஷத்தை காணுவார். இன்றைக்கு நீங்க எப்படி பார்க்கலாம்டா இஹ்லாஸுடைய அம்சம் எப்படி ஆயிட்டுன்னா, இஹ்லாஸை பத்தி பேசுறதுல தான் நிறைய பேர் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இஹ்லாஸாக இருக்கணும், இஹ்லாஸ் தான் மிக முக்கியம். இந்த பேச்சு நீங்க இஹ்லாஸ் இல்லாதவர்கள்ட்ட எல்லாம் நிறைய என்ன செய்யலாம்? காணலாம். இஹ்லாஸ் இல்லாதவர்கிட்ட எல்லாம் நிறைய காணலாம். ஆனால் அந்த இஹ்லாஸை விட்டு வெளியேறுவதற்கு எத்தனையோ ஆயிரம் காரணங்களை சொல்லி என்ன செய்வார்கள்? இந்த இஹ்லாஸை விட்டு வெளியேறுவார்கள். அதற்கு ஒவ்வொரு நியாயத்தை கற்பித்து அந்த எல்லா விஷயங்களும் நீங்க வெறுமனே உலக விஷயங்கள் மட்டும் நினைக்கக்கூடாது, இபாதத்துகள் மட்டும் நினைக்கக்கூடாது, எல்லாமே விளம்பர நோக்கத்திற்காக உலக நோக்கத்திற்காக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம என்ன செய்கிறோம்? இதில் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய பொறுத்த வரைக்கும் இது போட்டியுடைய ஒரு காலம், இது போட்டியுடைய ஒரு காலம், பொறாமையுடைய ஒரு காலம். எல்லா பகுதியிலும் போட்டியும் பொறாமையை நிலவக்கூடிய ஒரு காலம். யாராவது போட்டியாளர்கள் குறைந்த ஒரு இடத்தை தெரிவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைச்சீங்கன்னு சொன்னா இஹ்லாஸ்ட பகுதியை எடுங்க, அங்கே போட்டியாளர்கள் குறையும். எப்படி? நீங்க ஒருத்தர் தொழுகையில முந்தோன்னு நினைச்சீங்கன்னா தோல்வி அடையலாம், தர்மத்தில் முந்தோன்னு நினைச்சீங்கன்னா தோல்வி அடையலாம், நல்ல இபாதத்தாளியாக இருக்கணும் அதில் முந்த நினைச்சீங்கன்னா தோல்வி அடையலாம், தொழுகையில முந்த நினைச்சீங்கன்னு சொன்னா தோல்வி அடையலாம். ஆனா போட்டியாளர்கள் குறைந்த இடம் எது தெரியுமா? இஹ்லாஸ். அல்லாஹுக்காக செய்யணும் என்ற இடத்துக்கு நீங்க போய் பாருங்க, அங்க போட்டி போடுறவங்க குறவு, அங்க போட்டி போடுறவங்க குறவு. நீங்க வேகமா முந்திரலாம், வேகமா என்ன செய்யலாம்? முந்திரலாம். அந்த பகுதியை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொன்னால் இன்றைய காலத்தில் நீங்க அழகா பார்க்கலாம், அங்க நீங்க 4 பேர் தான் உங்களோட போட்டி போடுறதை காணுவீங்க, 4 பேர் தான் உங்களோட போட்டி போடுறதுக்கு, ஒரு 5 பேரை காணுவீங்க, ஒரு 6 பேரை காணுவீங்க. அங்க போட்டியாளர்கள் குறைவாக இருப்பார்கள். தொழுகையில ஒத்தனை முந்தனை நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா பள்ளி நிரம்பி வழியுது, உங்களுக்கே கவலையாக இருக்கும். தர்மத்தில் முந்தோன்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கவலையாக இருக்கும். நிறைய பெரும் பெரும் தர்மங்கள், கோடான கோடி தர்மங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நீங்க இஹ்லாஸ்ல முந்தனம். இஹ்லாஸ் ஒரு பெரிய ஒரு அமல். என்ன புரிஞ்சுக்கணும்? இபாதத்துக்கு நிபந்தனை மட்டுமல்ல இஹ்லாஸ், இஹ்லாஸே ஒரு இபாதத். இஹ்லாஸே என்ன? ஒரு இபாதத் என்பதை புரிந்து கொள்ள. நம்ம இஹ்லாஸ் என்பது அமலுல் கல்ப், உள்ளத்தால செய்யக்கூடிய ஒரு வணக்கம், அது உள்ளத்தால செய்யக்கூடிய ஒரு வணக்கம். அந்த பகுதியில் நீங்க இன்றைக்கு போட்டியாளர்கள் குறைவு, போட்டி போடுறவங்க என்னது? குறைவிலும் குறைவு. நீங்க வெற்றி அடையலாம், அதுல போனீங்கன்னு சொன்ன வெற்றி அடையலாம். காரணம் என்ன தெரியுமா? போட்டி தான். இஸ்லாம் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு போட்டி போட சொல்லுது, அப்படித்தானே? சாபிகு, முசாபகாண்டா என்ன? போட்டி போடுங்கள். சாரிஉ, முசாரஆண்டா என்ன? ஒருவருக்கு ஒருவர் முந்துறது. குர்ஆன் சொல்லுது சாபிகூன சாபிகூன், முந்தியவர்கள் முந்தியவர்கள். அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? அந்த முஹாஜிர்கள் அன்சாரை பத்தி சொல்றான். எனவே போட்டி போடணும். நல்ல விஷயத்துல போட்டி போடுறதுல உங்களுக்கு அவசரமா வெற்றி பெற நினைச்சீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எந்த பகுதியில் தெரியுமா அந்த போட்டியாளர்கள் குறைவு? இஹ்லாஸ் என்ற பகுதியில் நீங்க போய் நின்னீங்க, நீங்க எல்லாவற்றையும் இஹ்லாஸ் ஆசியம் நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், இறைவனுக்காக மட்டும்தான். இறைவனுக்காக மட்டுமன்னா என்ன தெரியுமா? எவருக்கும் தெரியக்கூடாது என்றது, மறைமுகமாகவோ நேரடியாகவோ தெரியக்கூடாது. இதுல நீங்க ஒத்தனை போட்டி போட நினைக்கிறீங்க, நீங்க தான் அதுல என்ன செய்வீங்க? அப்படி நினைச்சீங்கன்னா இன்றைக்கு நீங்க பாருங்க, இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க மிக முந்திய இடத்துல உங்களுக்கு இருக்கலாம். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில பார்க்க போறது அதைத்தான். அதனால தான் உங்களுடைய எந்த அமல்களில் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றான். உங்கள் எந்த அமல்களிலும் என்ன எந்த தேவையும் கிடையாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் சொல்ல போனா காஃபிர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகிற நேரத்தில் காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நன்மை செய்றாங்களா செய்யவில்லையா? செய்றாங்க. இந்த உலகத்தில் என்ன நிறைய நன்மை செய்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால் வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. அவர்கள் செய்யக்கூடிய மறுமை நாள் அல்லாஹ் சொல்றான் நான் என்ன செய்வேன்னு சொல்லி, அவர்கள் செய்யக்கூடிய அமலின் பக்கம் நாம் வருவோம், அவைகளை அதாவது பரத்தப்பட்ட புழுதிகள் போன்று ஆக்கி விடுவோம் அப்படின்றான். பறந்து போதே புழுதி, அது போன்று ஆக்கி விடுவோம். எதை? அவர்கள் செய்யக்கூடிய அமல்களை. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன், இந்த உலகத்திற்கு நன்மை செய்வதற்கான முழு ஆற்றலோடு உள்ளவன் இறைவன். நீங்க உதவி செஞ்சுதான் இன்னொருத்தன் வளரணும்னு எங்கேயும் இல்லை. நீங்க உதவி செஞ்சுதான் ஒருத்தன் வந்து என்னது ஏழையாக இருந்து பணக்காரனாக ஒன்று இல்லை, வறுமையிலிருந்து உயர்ந்து வரொன்று இல்லை. அல்லாஹ் உங்களை வச்சுக்கிறான் சோதனைக்காக, அவ்வளவுதான். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எவரை நம்பியும் எவரும் இல்லை.
ஆனால் இந்த உலகத்தில் அது சோதனை. அவருக்கு நீ இருக்கிறியா, உனக்காக அவர் இருப்பாரா என்பதுதான். ஆனால் எவரை நம்பியே எவரும் இல்லை. கைவிடப்பட்ட எவருமே முன்னேறாத வரலாறு பார்க்குறீங்களா? இல்லை. எப்படியோ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடறான், அதை முன்னேற்றி விடுகிறான். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் என்ன எதிர்பார்க்குறான் தெரியுமா? நீ என்ன செய்யணும்டாங்கன்னு சொன்னா, நான் இல்லாது விட்டால் ஒரு பங்கை நிறைவேற்றுறது போல ஒன்று இந்த உலகத்தில் நீ செஞ்சிடக்கூடாது. இறைவன் இல்லை, இவருக்கு இறைவன் இல்லை, நான் தான் ஹெல்ப் பண்ணணும் என்கின்ற அமைப்பில் எவனுக்கு என்ன செய்யக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. எப்படி உதவி செய்யணும்? இறைவன் நினைச்சா கொடுத்துருவான், என்னை சோதிப்பதற்காக என் கையில் என்ன செஞ்சுக்கிறான், தந்திருக்கிறான் என்று நினைக்கணும். காஃபிர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? செஞ்சுட்டா அவங்க என்ன வார்த்தை தெளிவாக, நான் முஸ்லிம்கள் அதாவது வாய் கூசக்கூடிய வார்த்தைகள் அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் இல்லைண்டா அவன் என்ன செஞ்சிருவான், முடிஞ்சிருப்பான். நான் இல்லைண்டா அவன் என்ன செஞ்சிருப்பான், எல்லாம் இல்லாமல் போயிருக்கும். இதான் அவங்களுடைய இயல்பான வார்த்தை. அதனால தான் புகழையும் இந்த உலகத்துடைய மதிப்பையும் அவங்க என்ன செய்கிறாங்க, அதில் விரும்புகிறார்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், கதிம்னா இலா மா அமிலு மின் அமல் ஃபஜஅல்நாஹு ஹபாஅம் மன்சூரா, அவைகளை நாம் புழுதிகளாக ஆக்கி விடுவோம் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஹ்லாஸ் என்பது ஒரு மிக பிரதானமான அம்சம். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அமல்களை அடையாளப்படுத்துவதற்கு செய்யக்கூடிய விஷயம் அதான். சில பொழுதுகளில் ஒரு அமல் இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா 2 நிபந்தனை இருக்குது. ஒன்று என்ன? இஹ்லாஸ், இறைவனுக்காக செய்யணும். இரண்டாவது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் இருக்க வேண்டும். அது உலகத்துக்கு எவ்வளோ நன்மை செஞ்சாலும் சரி, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் இல்லைன்னு வைங்களேன், அதில் எந்த விதமான நன்மை எந்த விதமான கூலியும் கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் சினிமாவிலிருந்து வெளியே வருவதற்காக போராடி கொண்டிருக்கிறார். அவரை நம்ம எப்படி அழைக்கணும்? இசை கூடாது, இசை ஹராம், நாளை மறுமையில் இதுக்கு பெரிய தண்டனை உண்டு. அதே நேரம் குர்ஆன் உண்ட உள்ளத்தில் ஏறாது, குர்ஆனை கேட்டதுன்னு சொன்னால் என்ன செய்யும், உன் உள்ளத்தில் பெரிய நிம்மதி வரும். இதனால் என்ன இப்படி தான் நம்ம அழைக்கணும். அதை விட்டு போட்டு நல்ல இஸ்லாமிய கீதமெறி கேளுங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது, இதுவும் ஒரு தவா நினச்சி அதை கொண்டு போய் கொடுத்து அதுக்கு நல்ல பலனை ஏற்படுத்துகிற அமைப்பில் என்ன செய்யக்கூடாது, நடந்து. இதுவும் அவர் அதுக்கு பின்னால் இஸ்லாமிய கீதம் கேட்டு அதுக்கு பின்னால் எல்லா பாட்டையும் விட்டாருன்னு வைங்களேன். இப்போ வந்திருக்கிற இடம் நல்லது தான், இப்போ வந்திருக்கிற இடம் நல்லது தான், அவனுக்கு நன்மை கிடைச்சாலும் உனக்கு கிடைக்காது. ஏன் கிடைக்காது தெரியுமா? நீ அணுகின முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முறை அல்ல. அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்ட போதுமானவன், நீ தேவையே இல்லை. இதான் மிக முக்கியமாங்க. என்ன? அல்லாஹ் தஆலா நீ இல்லாம நேர்வழி காட்டுவா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் உணர்த்தியது என்ன? அதுதான், நீங்க தேவையே இல்லை, நீங்க இல்லாம அல்லாஹ் நேர்வழி காட்டுவா. உன்னையே நேர்வழி காட்டுவதற்கு அல்லாஹ் ஏன் நியமிச்சிக்கிறான் தெரியுமா? உனக்கு ஏன் அந்த பொறுப்பை தந்தான் தெரியுமா? நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்று பார்க்க. நீ குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமாக ஒன்று செஞ்சு என்ன செய்யலாது, அடைந்து கொள்ள முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்கள், எப்பயும் நம்ம என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அதாவது குர்ஆனும் சுன்னாவும் வந்த ஒரு அமலாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அது இஹ்லாஸ் உள்ளதாக இருக்க வேண்டும். ஆனால் மறுமையில் நீங்கள் பார்க்கலாம், குர்ஆன் சுன்னாவில் இல்லாதவர்கள் கூட சில பொழுது தப்புவதற்கான வாய்ப்பு என்ன செய்கிறது, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகிறது. யாருக்கு தப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை? யாருக்கு இல்லை? இஹ்லாஸ் இல்லைன்னு வைங்க, வாய்ப்பு கிடையாது, அதற்கான வாய்ப்பு கிடையாது. குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக நடந்து அந்த பாதையிலிருந்து தவறி போனால் நாளை மறுமையில் அது ஒரு மிகப்பெரிய குற்றம். அல்லாஹு தஆலா அதுக்கு தண்டிப்பான், அதுக்கு விசாரணை உண்டு. ஆனால் மன்னிக்கப்படலாம், ஆனால் மன்னிக்கப்படலாம். யார் மன்னிக்கப்பட வாய்ப்பில்லை? இஹ்லாஸ் இருக்குதே, இஹ்லாஸ் இல்லாதவர்கள் மன்னிக்கப்பட வாய்ப்பில்லை. ஒரு மனிதருடைய செய்தியை பார்க்கிறோம். கடைசி நேரத்தில் அவர் எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, நான் செய்திருக்கக்கூடிய பாவங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா என்னை விடமாட்டான். லஇன் கதிரல்லாஹு அலைய லயுஅذிபன்னி லா யுஅذிபன்ன அஹதம் மினல் ஆலமீன். அல்லாஹு தஆலா என்ன பிடிச்சான்னு சொன்னா மறுமையில உலகத்தில் எவருக்கும் கொடுக்காத தண்டனை எனக்கு என்ன செய்வான், இறைவன் தருவான். அதனால ஃபஇதா அன மித்து, நான் மரணித்தால் ஃபஹுதூனி, என்னை எடுங்க, ஃபஹர்ரிகூனி, என்னை எரியுங்கள், ஃபத்ரூனி ஃபிர்ரியாஹ், காத்துல அங்க இங்க பறக்க விட்டுருங்க, முடிஞ்சுது. தூளா போனா மறுமையில் இறைவன் என்ன செய்ய மாட்டான், ஒன்றும் இல்லாமல் ஆகிரும், எடுக்க மாட்டேன். அதே மாதிரி பிள்ளைகளும் செய்கிறாங்க. ஹதீஸ்ல என்ன வருது, மறுமையில் அல்லாஹு தஆலா அவர் என்ன செய்வான், எழுப்புவான். இவர் செய்தது குஃப்ரா இல்லையா? குஃபுர். ஆனால் இவருடைய குஃபுர் என்ன காரணமாக நடந்தது? இறைவனுடைய பயம், இறைவனுடைய அச்சம், அதன் காரணமாக நடந்தது. ஜஹாலத், அறியாமை. இவர் செய்தது பெரும் பாவம், இதை தெரிஞ்சு ஒருத்தர் செஞ்சா அவர் நிரந்தரமான நரகவாதி. இதை தெரிந்து ஒருத்தர் செய்தார்னு வைங்க, அவர் நிரந்தரமாக நரகத்தில் தள்ளப்படுவார். குஃபுர், மறுமையை மறுக்கக்கூடிய ஒரு அம்சம் அது. ஆனால் இந்த ஹதீஸ்ல என்ன வருது, நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா அவரை எழுப்புவான். நீ மா ஹமலக் அலா மா ஃபஅல், நீ செஞ்ச வேலைக்கு உன்னை தூண்டியது எது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், கேட்பான். கேட்டோன்னு அவர் என்ன சொல்லுவார், ஹஷீதுக யா ரப்,
யாரெல்லாம் பயந்துட்டேன், எனக்கு என்ன நடக்குமோன்னு நான் பயந்து தான் இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டேன், நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டேன் என்று அவர் சொல்லுவார் அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், பி ஹஷ்யதிக இய்யாய அத்கல்துகல் ஜன்னா, நீ என்னை பயந்ததின் காரணமாக நான் உன் சொர்க்கத்திற்குள் என்ன செய்கிறேன், நுழைக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹு தாலா பதில் சொல்வான் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஹ்லாஸ் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். வழிகேடுகளிலிருந்து எத்தனையோ பேர் திருந்தி வராங்களே, எதன் காரணமாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு உதவி செய்கிறான்? வழிகேடு, குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமான நிகழ்வு. ஆனால் இஹ்லாஸை கடைபிடித்ததனால் அந்த வழிகேட்டில் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவர்களை காப்பாற்றுகிறான். இஹ்லாஸ் இல்லாம ஒரு வழிகேட்டில் இனாதாக வேண்டுமென்று அவர்கள் அந்த இடத்துல இருப்பார்களாக இருந்தால் என்ன நடக்கும்? அல்லாஹு தஆலா ஒரு நாளும் வழிகாட்ட மாட்டான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் எங்களது எல்லா அமல்களிலும் இந்த இஹ்லாஸ் என்ற பகுதியில் கூடுதலாக நம்ம கவனம் எடுக்க வேண்டும். இஹ்லாஸ் என்ற பகுதியில் கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும். இமாம் இப்னு முஹைரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், இப்னு முஹைரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் ஒரு ஒரு மார்க்கெட்டுக்கு போய் பொருள் வாங்க போறார். மார்க்கெட்டில் யார் விற்கிறாரோ அவருக்கு இவரை தெரியாது. ஆனால் அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறார், இவர் தெரிஞ்சவர். அவர்கிட்ட சொல்றார், யார்கிட்ட? வியாபாரிகிட்ட. இவர் இப்னு முஹைரிஸ், கொஞ்சம் பிஸ்னஸை ஒழுங்காக செய்யுங்க, நல்லா கவனிங்க அப்படின்ட்டார். என்ன, கொஞ்சம் நல்லா கவனிங்கன்றார். அப்படி நல்லா கவனிங்க என்று சொல்லப்பட்டால் இன்றைக்குள்ள பொதுவான இயல்பண்ண யார் நம்ம எல்லாம் என்ன செய்வோம், கொஞ்சம் சிரிச்சுக்கொள்வோம், கொஞ்சம் என்ன செய்வோம், சிரித்துக்கொள்வோம். அந்த அளவுல தான் இது ஒரு குறையாக நம்ம நினைப்பது இல்லை, அந்த அளவுல தான் நமது சூழல் இருக்கிறது. ஆனால் இப்னு முஹைரிஸ் கோவப்பட்டார். இதை சொன்ன உடனே கோவப்பட்டு என்ன சொன்னார்டா, இன்னமா நஷ்தரி பி அம்வாலினா வலா நஷ்தரி பி தீனினான்னு சொன்னார். நாங்கள் வாங்குறதெல்லாம் பணம் கொடுத்து தான், தீனால வாங்கலை. இந்த உங்கள்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் எதால வாங்கலை, தீனால நாங்கள் வாங்கவில்லை. நாங்கள் எதால வாங்குறோம், பணம் கொடுத்து வாங்குறோம். எனவே இந்த மாதிரி வார்த்தை சொல்ல வேண்டாம் என்று சொல்லி எதை வாங்க வந்தார், அந்த துணியை வீசிட்டு அவர் போயிட்டார். துணியை வீசி விட்டு அவர் போயிட்டார். போற நேரத்தில் அவருக்கு என்ன வரல, என்ன நினைப்பாரோ, நம்மளே பாராட்டிட்டு இந்த மனுஷனை போட்டு மனசை என்ன செஞ்சிட்டோம், சஞ்சலப்படுத்திட்டோமே இப்படின்னு அவர் நினைச்சாரா? அவர் நினைக்கவில்லை. அவர் என்ன எதிர்பார்த்தாரு தெரியுமா? எனது தீன இதுக்கு நம்ம சிரிச்சிட்டோம்டா, இதுக்கு சந்தோஷப்பட்டுட்டோம்டா, இதுக்கு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டோம்டா, நாளைக்கு எது போயிடும், எங்கட அமல் தான் போயிடும், எங்கட இஹ்லாஸ் போயிடும். அப்ப இவ்வளவு காலமாக செய்த அத்தனை அமலும் போவதற்குதே பயந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இஹ்லாஸ் சுன்னாவுக்கு அது உடன்பாடாக இருக்க வேண்டும். இரண்டு மட்டுமல்ல, அதை மறுமை வரைக்கும், மௌத்து வரைக்கும் பாதுகாக்கணும். 20 வயசுல செஞ்ச அமல் எந்த வயசுல போயிடக்கூடாது, 60ல போயிடக்கூடாது. புகழ்ந்து பாராட்டி சொல்லி காட்டி போயிடக்கூடாது. அதுக்கு நிறைய பயந்தார்கள். அது குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம் என்ன, ஹபிதத் அமாலுஹும், அவர்களது அமல்கள் அழிந்து விடும். இந்த அமல்கள் அழிதல் என்பதில் பயப்பட்டார்கள், அமல்கள் அழிந்து போய்விடும் என்பதில் பயப்பட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதாவது இந்த இஹ்லாஸ் என்ற அம்சம், இந்த பகுதி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுகின்ற விசாரணையில், நாளை மறுமையில் விசாரிக்கப்படுகின்ற விசாரணையில் நம்ம இந்த உலகத்தில் என்ன நினைச்சுக்கிறோமோ அதுக்கு மாற்றமான சூழ்நிலையை காண்பதற்கான காரணமாக எது இருக்கும் தெரியுமா? இஹ்லாஸ் தான் இருக்கும். இன்றைக்கு உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை, யாரை நல்லவர்கள் நம்ம நினைப்போம், யாரை இபாதத்தாளிகள் என்று நினைப்போம், யாரை பெரியவர்கள் என்று நினைப்போம், யாரை மரியாதைக்குரிய நினைப்போம். அதில் இருக்கிற எல்லோருமே நாளைக்கு சொர்க்கம் போயிடுவாங்களா? இல்லை. எல்லோரும் போக மாட்டாங்கன்னு சொன்னா அது பிழை. எல்லோருமே போயிடுவாங்களான்னு கேட்டால் என்ன? இல்லை. நாளை மறுமை என்ன செய்யும் என்று சொன்னா, குன்னா நஉத்துஹும் மினல் அஷ்ரார். நரகவாதிகள் சொல்லக்கூடிய வார்த்தையில் ஒன்று என்ன தெரியுமா? நம்ம கெட்டவண்டு நினைச்சு கொண்டிருந்தோமே, அவர்களை என்னது கெட்டவண்டு நம்ம நினைச்சு கொண்டிருந்தோம், அவங்களாம் எங்க? சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. நரகவாதிகள் ஒரு சிலரை பார்த்து என்ன கேட்பாங்க, யா ஃபுலான், எங்களுக்கு நன்மையை சொல்லி கொண்டிருந்தீங்க, நல்ல விஷயங்களை சொல்லி கொண்டிருந்தீங்க, உங்களை இந்த இடத்துக்கு எது வர செய்தது அப்படின்னு கேட்பான். எது வர செய்தது? உங்களுக்கு நான் சொன்னேன், ஆனால் நான் என்ன செய்யல. இது எதன் காரணமாக ஏற்படும்? இஹ்லாஸ். இஹ்லாஸாக உள்ளவர் என்ன நினைப்பாருன்னா, தனது வெளிரங்கம் தனது அந்தரங்கத்தை விட நன்மையில குறைவாக இருக்குன்னு நினைப்பாரு. அந்தரங்கத்தில் மிக நன்மையில உச்சகட்டமாக இருப்பாரு, பகிரங்கம் எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும். நமது முழு முயற்சியும் அது. வெளிரங்கம் நல்ல அழகா இருக்கணும், ஆனா வெளிரங்கத்தை, உள்ரங்கத்தை, அந்தரங்கத்தை அளந்தமன எப்படி இருக்குது? வெளிரங்கத்துடைய அழகு என்ன செய்யல, அந்த ரங்கத்தில் இல்லை. நல்ல மனிதர்களுடைய முயற்சி எதாக இருக்கும் தெரியுமா? அந்த ரங்கத்தை மிகவும் அழகுபடுத்த நினைப்பார்கள், ஆனால் பகிரங்கத்தை என்ன செய்வார்கள்? ஒரு அளவோட வச்சுக்கல, நம்ம பெருசா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிக்குள்ள போறாங்க. ஒருத்தர் சுன்னத் தொழுது அழுது கண்டிருக்கிறார். சுன்னத் தொழுது பள்ளிக்குள்ள அழுது கண்டிருக்கிறார். நல்ல விஷயம்.
இந்த மாதிரி மக்கள் அவங்க கண்டாங்க. உடனே அவர் யா ஃபுலான், ஏ மனிதரே, லவ்கான ஹாதா ஃபில் பைத், இது வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார். இது வீட்டில் இருக்கக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்டார். அப்படின்னா என்ன, ஏது பள்ளியில் செய்றீங்க, பள்ளியில் செஞ்சால் அடுத்தது உங்களோட அமல் போயிடும். இந்த மாதிரி வேலை நீங்கள் பள்ளியில் செஞ்சீங்கன்னு சொன்னால் தொழுது அழுதுகின்றதுன்னா உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க, மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு மனிதர், இன்னொரு இபாத் நம்மளால் முடியலையே. அவர் படிப்பிலே வரலாம், ஆனால் யார் அமல் போயிடும். ஒருவர் கண்டார் என்ற செய்தி உங்களோட உள்ளத்துக்குள்ளே வந்தாலே அடுத்த பகுதி என்ன செஞ்சிடும், அது போயிடும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நபித்தோழர் சலஃப்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொல்ற நேரத்தில் ஹசனுல் பஸ்ரி அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி தெரியுமா, எந்த அமலெல்லாம் அவர்களால் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியுமோ அதில் எதனையும் அவர்கள் பகிரங்கமாக செய்ததே கிடையாது. சில அமல்கள் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. உதாரணமாக 5 நேர தொழுகை, 5 நேர தொழுகை நம்ம முன் சஃப்பில் இருந்தால் இஹ்லாஸ்ன்னு நினச்சிருவாங்க, அதுக்காக கடைசி சஃப்பு. பள்ளிக்குள்ளே போனால் நம்ம தொழுறோம் நினச்சிருவாங்க, அதனால் தொழாமீந்திரோடு செய்யணுமா, அதில் என்ன செய்யணும், முன்சஃபுக்கு தான் போகணும், போட்டி போட்டு தான் வரணும். ஆனால் எந்த அமலெல்லாம் நம்மளால் தனிப்பட்ட ரீதியாக செய்ய முடியுமோ அதெல்லாம் என்ன செய்யணும், வீட்டில் செய்வது தான் மிகவும் சிறந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதான் சொன்னாங்க. அதனால தான் அபூ உமாமத்துல் பாஹிலி சொன்னார், லவ்கான ஹாதா ஃபில் பைத், இது வீட்டில் இருந்தால் நல்லதே அப்படின்னு என்ன செய்தாங்க, சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம எப்பையும் மறுமை நாளில் எல்லாம் தலைகீழாக மாறக்கூடிய நிகழ்வு. மறுமை நாளில் எல்லாமே தலைகீழாக மாறும். நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். தலைகீழாக மாறும்னா என்ன தெரியுமா, நம்ம மனிதனுடைய போட்டிருந்த இந்த மீசான் இருக்குதே, அளவுகோல் இருக்குதே, இந்த அளவுகோல் அங்கே எடுபடாது. எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே என்ன செய்யும், வித்தியாசமாக இருக்கும். இந்த உலகத்தில் நீங்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் எதை இறைவன் எதிர்பார்க்கலாம், ரஹ்மத்தை எதிர்பார்க்கலாம். நீங்கள் மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மோசமானவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் எதை அனுமதிக்குது, அல்லாஹ் ரஹ்மத்தை செஞ்சு மன்னிச்சிரு என்று சொல்கிற அனுமதி இருக்குது. ரஹ்மத்தை எங்கே எதிர்பார்க்கலாது, மறுமையினால் நீங்கள் இஹ்லாஸாக, அதாவது இஹ்லாஸ் இல்லாமல் போய் அல்லது அடியார்களுக்கு அநியாயம் செய்து போயிருந்தால் இறைவனிடத்தில் எதை எதிர்பார்க்க முடியாது, ரஹ்மத்தை ஒரு பொழுதும் உங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இறைவன் ரஹ்மத் இல்லாதவன் அல்ல, அவர் ரஹ்மத்துள்ளவன் தான். ஆனால் நீதி அங்கே அந்த இடத்துல என்ன செய்யும், நீதி இருக்கும். எல்லாம் மீசான் தலைகீழாக மாறும். மீசான் என்ன செய்யும், நம்ம இந்த உலகத்தில் நினைச்ச மாதிரி இருக்காது. அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா, இஹ்லாஸ் மட்டும்தான். மறுமையுடைய விசாரணையில் எல்லா மீசானும் தலைகீழாக போவதற்குரிய ஒரு காரணமாக நீங்க என்ன பார்ப்பீங்க தெரியுமா, இஹ்லாஸ் என்ற செய்தியை தவிர வேறு எதனையும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அப்படி என்றால் மறுமையில விசாரிக்கப்படக்கூடிய நேரத்தில் இஹ்லாஸ் ஒன்றுதான் எல்லா நிகழ்வுகளும் தலைகீழாக மாறுவதற்கு காரணம் என்று சொன்னால், நம்ம இந்த உலகத்தில் மிக பிரதானமாக கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் எது தெரியுமா, இஹ்லாஸ். சுப்ஹானல்லாஹ், இந்த இஹ்லாஸ் என்ற பகுதியினால தான் நபித்தோழர்கள் நம்ம இதெல்லாம் இஹ்லாஸுக்கு மாற்றம் இல்லைன்னு நம்மளாக முடிவெடுத்து முடிக்கிறோமோ, நம்மளாக என்ன செய்வோம், முடிவெடுத்து முடிக்கிறோமோ, அவைகளை எல்லாம் போய் ரசூலுல்லாஹ்கிட்ட போய் என்ன செஞ்சாங்க, கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க, அந்த பெருமையை பற்றி கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதன் என்னது அவனுடைய ட்ரெஸ் அழகாக இருக்கணும் என்று விரும்புகிறாரு, அவருடைய செருப்பு அழகாக இருக்கணும் விரும்புகிறாரு, இது கூட பெருமையா அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? ஏன் கேட்டாங்க, இது பெருமை இல்லை, நம்மளே முடிவெடுத்திருப்போம், நாங்கள் என்ன செஞ்சிருவோம், அதெல்லாம் பெருமையில் வராது. ஆனால் நபித்தோழர்கள் என்ன செய்தார்கள், போய் கேட்டார்கள். வீட்டில் தனிமையில் இருக்கிற நேரத்தில் உலக ஞாபகம் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற நேரத்தில் என்ன செய்யுது, மறுமை ஞாபகமாக இருக்குது, நயவஞ்சகமோ நினைத்தார்களா இல்லையா? நினைத்தார்கள். பள்ளிக்கு ஜமாத்துக்கு போக முடியாமல் இருக்குது, இது ஒரு நயவஞ்சகமோன்னு நினைத்தார்களா இல்லையா? நம்ம அதுக்கெல்லாம் முடிவெடுத்துட்டோம். நம்ம நினைக்கவே இல்லை, நம்ம என்ன செய்கிறோம், முடிவெடுக்கிறோம். என்ன காரணம், இஹ்லாஸின்மை. அன்புள்ள சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதர் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் எவர் அக்ஸரு அமலாண்டா நிறைய அமல் செய்திருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக இறைவன் உங்களை என்ன செய்கிறான், வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லல. எப்படி சொன்னா, அஹ்சனு அமலா, நல்ல அமல் யார் செய்திருக்கிறீங்க, அழகான அமல் யார் செய்திருக்கிறீங்க என்பதற்காக. இதை எல்லா மார்க்க அறிஞர்களும் சொல்லக்கூடிய விளக்கம் என்னதுக்கு, அஹ்லஸஹு, இஹ்லாஸான அமல்ன்ற அர்த்தம். எப்படி, இஹ்லாஸான அமல்ன்ற அர்த்தம். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலுல் அஅமாலி அத்வமுஹா வ இன் கல்ல, அமல்களிலே மிகவும் சிறந்தது தொடர்ந்திருப்பது, குறைந்திருந்தாலும் தொடர்ந்து இருப்பது. இந்த உலகத்தில் நம்ம விதிவிலக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்ன தெரியுமா, இஹ்லாஸுக்கு. இந்த உலகத்தில் இஹ்லாஸுக்கு விதிவிலக்கு கொடுக்கக்கூடிய இடம் எங்க,
உலகத்தில் நம்ம காட்டாமல் ட்ரை பண்ணக்கூடிய செய்யணும் என்று நினைக்கக்கூடிய அமல்கள் எல்லாம் யார்கிட்ட காட்டலாம்னு நினைப்போம்? மனைவி, பிள்ளைகள் நினைப்போமா இல்லையா? அவர்கள்ட்ட வந்து நம்ம ஒளிவு மறைவு இல்லாமல் நடக்கணும், அங்கே வந்து அமல்கள் தெரிந்தாலும் பரவாயில்லை நம்ம நினைப்போம். அது கூட இருக்கக்கூடாது என்று நினைத்தவர்கள் தான் சஹாபாக்களும் தாபீன்களும். மனைவிமார்களுக்கு கூட தெரியக்கூடாது என்பதற்காக நினைத்தவர்கள் எத்தனையோ அறிஞர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். வீட்டில் வந்து தொழிலுக்கு போகிற நேரத்தில் காலை சாப்பாடு பகல் சாப்பாடு ஏற்பாடு வைஃப்ட்ட செய்ய சொல்லி எடுத்துக்கிட்டு போவாங்க. போகிற வழியில் தர்மம் செஞ்சுருவாங்க. ஏன்னா அவங்க நோம்பாளி, அவங்க என்ன நோம்பில் இருந்தாங்க. ஆனால் மனைவிக்கு கூட எது தெரியக்கூடாது? நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்பதை என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது என்று அவர்கள் நினைத்தார்கள். தெரியக்கூடாதுன்னு என்ன செய்தார்கள்? நினைத்தார்கள். ஆனால் எங்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த மாதிரி சில வேலைகள் நம்ம செய்கிறோம், இது வந்து உண்மையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் செய்கிறோம், செஞ்சு முடிஞ்ச பின்னால் ஒரு வருஷம் வரைக்கும் தான் நம்மளால் பொறுத்து பாதுகாக்கலாம். எது இந்த மாதிரி செஞ்ச அமல்கள் எல்லாம் ஒரு வருஷத்துக்கு பின்னால் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைத்தேன், என்னென்றாலும் ஒரு படிப்பினே அறிக்கணும்னு ஒன்றுகிட்ட சொல்கிறேன். நான் இவ்வளோ நாள் சாப்பாடு கட்டி கேட்டேன் தானே, அதில் என்னதுன்னா நோன்பு. நான் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நோன்பு வச்சேன், எதுக்கும் ஒன்றுகிட்ட சொல்லக்கூடாது, சொல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டுருவாங்க. ஒரு வருஷம் அநியாயமாக கஷ்டப்பட்டுனது அத்தனை அமலை என்ன செய்கிறது? ஒரே அடியாக குழியில் தள்ளுறது. நடக்குமா நடக்காதா? எங்களோட வாழ்க்கையில் நிறைய பொறுத்துக்களே இல்லாது. எதை செஞ்சாலும் இந்த உலகத்தில் காட்டிடணும், எதை செய்தாலும் இந்த உலகத்தில் காட்டி விட வேண்டும். அதுக்கெனவே சைத்தான் சில ஏற்பாடுகள் செய்வான். அதுக்கெனவே சைத்தான் என்ன செய்வான்? சில ஏற்பாடு செய்வான். என்ன செய்வான்? ஒரு எத்தனை தூண்டி விட்டுருவான். ஒத்தனை தூண்டி விட்டேன்னு சரியான கஞ்சன் இவன், எப்போ பார்த்தாலும் கஞ்ச தூண்டு கேட்டால் கொடுக்க மாட்டான் அப்படின்றது. இவன் நேர போய் தூண்டி இந்த சிந்தனை வந்தானே, ஏன்னா இவ்வளோ சம்பாதிக்கிறேன், கொஞ்சமாக நீ தர்மம் செய்யக்கூடாதா அப்படின்னு அவன் பெரும் தர்மமெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவன் செஞ்சிருப்பான், வெளியே தெரிஞ்சிருக்காது. இந்த ஒரு அடியிலே அவன் என்ன செஞ்சிருவான்? நான் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், நீங்கள் இப்படி கேட்டதுனால சுபஹானல்லாஹ் நான் செஞ்ச அமல்கள், நான் செஞ்ச தர்மங்கள் அப்படியே போட்டு உடைச்சிடுறது. சைத்தானுக்கு என்ன தேவை? ஒரேடியாக இவனும் அவனை கெடுக்கணும், அவனும் நரகத்துக்கு போகணும், யாரை கெடுத்தான் அவனும் சேர்ந்து என்ன செய்யணும்? போகணும். இதுதான் முக்கியம். இதான் சைத்தானுடைய வேலை. நடக்குதா இல்லையா? எந்த இடத்திலாவது நம்மளால பொறுக்க முடிகிறதா? ஒரு அமலை மறைச்சி பாதுகாத்து மறுமையில் இறைவனுக்கு முன்னால நல்லவன் என்று தீர்ப்பெடுக்கிற அந்த இடத்துக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியுதா? வெயிட் பண்ண முடியுதில்லை. எங்களால் அது அந்த கொஞ்ச நேரத்துக்கு எங்களுக்கு வெயிட் பண்ண முடியுதில்லை. எப்படியோ ஒரு வகையில் நம்ம வெளியே சொல்லத்தான் என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். எப்படியோ ஒரு வகையில் அதை வெளியே கொண்டு வந்து விட வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். தர்மம் கேட்டு போனா, ஒரு ஏழைக்காக ஒரு தர்மம் கேட்டு போனா யோசிக்கக்கூடிய எத்தனையோ தனவந்தர்கள் பள்ளிக்கு மிம்பர் கேட்டு போனா செலவழிப்பாங்க. பள்ளிக்கு மிம்பர், ஏன்? அது உலகமே கேட்கும். என்ன மிம்பர் மாத்திட்டீங்க? நம்ம ஆஜியார் தான் அப்படின்ட்டு அது வந்துடும். ஏன்னா உலகம் கேட்கு. இவனுக்கு ஓலை வீட்டுக்கு ஒரு கூரை போட்டு கொடுத்தா, அவனுக்கு ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்தா கேட்கறதுக்கு யார் இருப்பான்? யார் இல்லை. அங்கே போர்டும் கூட வைக்கலாது, அங்கே என்ன செய்யலாது? போர்டு வை. ஆனால் இது உலகம் கேட்கும். இதற்காக செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்ன அஹதக்கும் லவ் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ذهبا لم يبلغ مد احدهم ولا نصيفا. உங்களில் ஒரு உஹது மலை அளவுக்கு தங்கம் செலவழித்தாலும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தாலும் அடைந்து, நபித்தோழர்களுடைய ஒரு புடி, இந்த 2 கைப்பிடிக்க அல்லது ஹாஃப் பிடிக்க என்ன செய்ய மாட்டாங்க? அடைந்து கொள்ள மாட்டான்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? உஹது மலை அளவுக்கு தங்கம் முதல்ல இல்லை, தர்மம் செய்கிற அளவுக்கு எவனுக்கு மனசு வராது. அப்படியே செஞ்சாலும் கூலி அந்த அளவுக்கு என்ன செய்யாது? வராது. இஹ்லாஸ். எனவே அன்புள்ள சகோதரர்களே, மறுமையிலே எங்களுடைய இந்த அளவை மாற்றி போடக்கூடிய ஒன்று இதுதான். இந்த உலகத்தில் நம்ம யாரை பெருசாக பார்த்து கொண்டிருப்போம் தெரியுமா? நிறைய அமல் செய்யக்கூடியவர்கள், நிறைய சொல்றோமே, அவர்களைத்தான் நம்ம பெரிதாக பார்த்து கொண்டிருப்போம். யாரோ ஒருவருடைய ஒரு ஈத்தம்பல தர்மம் மறுமை நாள்ல பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கும். மறுமை நாள்ல பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கும். குர்ஆனை எடுங்க, அல்லாஹு தஆலா எந்த தர்மம் செய்தவர்களுடைய சம்பவங்களை சொல்லி காட்டுகிறார். அல்லாஹு தஆலா பெருமைக்குரியவன். அல்லாஹு தஆலா இருக்குதானே, அல்லாஹு தஆலா இருக்கிறானே பெருமைக்குரியவன். ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சம்பவங்களை செலக்ட் பண்ணி சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, கோடான கோடி செலவழித்தவர்களுடைய எந்த சம்பவத்தையும் குர்ஆன்ல சொல்லலை. அல்லாஹ் எதை சொல்றான் தெரியுமா? யாருடைய மீசான் மறுமையில் இறைவனுக்கு முன்னால வித்தியாசமா இருக்குமோ அவர்களுடைய மீசான். யார் இந்த உலகத்தில் நீங்க தர்மம் செஞ்சு யாரை நினைக்க மாட்டீங்களோ, பிச்சைக்காரர் தர்மம் செய்வான்னு எவரா நம்ம மனசுல சிந்தனையா வந்திருக்குதா? எத்தனையோ பிச்சைக்கார ஆக்களை பார்க்குறோம், இவன் வந்து தர்மம் செய்வான் எண்ணம் எங்களுக்கு எப்பயாவது வந்திருக்குதா? வரல. அவனே பிச்சை, அவன் எப்படி தர்மம் செய்வான்? ஆனால் இந்த உலகத்தில் அரிதாக நடந்து வரக்கூடிய ஒரு சம்பவங்கள்ல உண்டுதான் இந்த கூட்டா பிச்சை எடுக்கிறாங்களே, அவன் ஒருத்தனுக்கு கொண்டு கிடைக்காம போயிடும். அன்னைக்கு எங்கே போய் என்னது கிடைக்காம போயிடும். அதனால அவனுக்கு ஒரு பிள்ளைக்கு பாடு கொடுக்கலாம் இருக்கும், அல்லது ஒரு அங்கே நோயில் கஷ்டப்படுற ஒருத்தரிப்பான், இவன்ட பிச்சை என்ன செய்வான்?
பங்கிட்டுக் கொள்வான். நீங்க நினைக்கிறீங்களா இந்த அமலை இறைவன் விட்டு போட்டு பெரிய கோடான கோடி அமலை மட்டும்தான் இறைவன் பார்ப்பாண்டு? இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, எதை இறைவன் அப்படி முன்னால கொண்டு வந்து வைப்பாண்டு சொல்லவே முடியாது. எதை கொண்டு வந்து வைப்பாண்டு சொல்லவே முடியாது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிக்கு சொன்னாங்களே, அந்த ஈத்தப்பழத்தை பிரித்து கொடுத்தாங்களே 3 பகுதியா, அவ பிரித்து கொடுத்தது பிச்சை எடுத்த ஒன்றை பிரித்து கொடுத்தாங்க, வேற எதுவும் செய்யல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அதுல என்ன ஆச்சரியம், அவளுடைய செயல்பாட்டின் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணிக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி விட்டார். ஏன் சொன்னாங்க? பிச்சை எடுத்து தான் போறாங்க, அவங்க பிச்சை எடுக்கக்கூடியவங்க தான். ஆனா இந்த செய்தி ஹதீஸ்ல பதியப்படுற அளவுக்கு காரணம் என்ன? அந்த பெண்மணி எந்த கூலி எதிர்பார்க்கலாது. அதுல ஒரு தாய் தன் பிள்ளைக்கு செய்யக்கூட எடுக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை கூட அவங்க எதிர்பார்க்கலாம். அந்த எதிர்பார்ப்புகளே இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமல் கோடான கோடிக்கு ஈக்குவலா அல்லாஹ் கொண்டு வந்து என்ன செய்வான் வைப்பான். குர்ஆன்ல எடுங்க, பெரும் பெரும் கோடான கோடி தர்மங்களை சொல்லாத அல்லாஹ் ஒரு தர்மத்துடைய சம்பவத்தை சொல்லி காட்டுறான். என்ன தர்மம்? ஒருவர் இரவுல என்ன செஞ்சாரு? விளக்கெல்லாம் அணைச்சிட்டு உணவு கொடுத்தாரே, அதை பத்தி அல்லாஹ் தஆலா யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். வமை யூக ஷுஹ நஃப்ஸி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் தான் வெற்றியாளர்கள். கோடான கோடி தர்மம் செஞ்சவங்களை கஞ்சத்தனத்தை விட்டு பாதுகாத்துன்னு சொல்லல, அங்க சொல்லாம இந்த இரவுல விளக்கு அணைச்சு போட்டு உணவு கொடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது இந்த இடம் இருக்குது இஹ்லாஸ். நாளை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல இறக்கலன்னு வைங்க, உலகத்துக்கு இந்த சம்பவம் தெரியாது, உலகத்துக்கு இந்த சம்பவம் தெரியாது. இப்படி ஒரு சம்பவத்தின் மூலம் இவருக்கு உயர்வு கிடைச்சது நம்மளுக்கு தெரியாது. எங்க மாறும் இந்த நிலை? மறுமை நாளில் அவர்கள் பெரும் தர்மவாளியாக இறைவன் சங்கை கொடுக்கிற நேரத்தில் எல்லாம் என்ன செஞ்சிடும்? மீசான் தலைகீழாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இன்னொன்று அல்லாஹ் தஆலா சொல்றான், தபூக் யுத்தத்தில் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவோ தர்மம் செய்தார்கள், அல்லாஹ் அதை எதுவுமே சொல்லலை. தபூக் யுத்தத்தில் தர்மத்தில் எதையுமே அல்லாஹ் தஆலா சொல்லலை. ஒன்றை சொன்னான், கொஞ்சம் பேர் அல்லாஹ்ட்ட வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, அல்லாஹ்வின் தூதரே நீங்க எல்லாம் தேவைன்னு சொல்றீங்க, தர்மம் யுத்தத்துக்கு போறதுக்கு ஆயுதம் தேவை, உணவு தேவை, வாகனம் தேவை, அதெல்லாம் யார் யார்கிட்ட இருக்குதோ அவங்க மட்டும் என்ன செய்யுங்க, வாங்கன்னு சொல்றீங்க. எங்கள்கிட்ட வாகனம் இல்லை, உணவும் இல்லை, ஆயுதமும் இல்லை, ஆனா எங்களை அழைச்சி கொண்டு போங்க, உங்களை பைத்துல் மாலுடைய செலவுல என்ன செய்யுங்க, யுத்தத்துக்கு நாங்கள் கொல்லப்படுவதற்கு எங்களை அழைத்து கொண்டு போங்க. அதான் சொல்ல வரேன், யுத்தத்துக்கு எங்களை அழைச்சிட்டு போங்க. ரசூலுல்லாஹ் அங்க சொன்னாங்க, செலவழிக்க இங்க எதுவுமே இல்லை, தூர பயணம், அவரவர்களுடைய செலவுல தான் இது என்ன செய்யணும் வரணும், திருப்பி அனுப்பிட்டாங்க. திருப்பி போகிற நேரத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் வந்து ஒரு காரணத்துக்காக இந்த கேள்வி அவங்க கேட்கல, ஒரு இஹ்லாஸாக கேட்டதுனால கண்ணால கண்ணீர் மல்கிச்சு. அந்த கண்ணீரை அல்லாஹ் தான் பார்த்தான். அல்லாஹ் வசனம் இறக்குறான், வலா அலல்லதீன இதாமா அத்தவுக லிதஹ்மிலஹும் குல்த லா அஜிது மா அஹ்மிலுக்கும் அலைஹி தவல்லவ் வ அயுனுஹும் தஃபீது மின தம்மி ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், உம்மிடத்திலே வந்து எங்களே சுமந்துட்டு போங்க என்று சொன்ன நேரத்தில், செலவழிக்க எதுவுமே இல்லை என்று சொன்ன நேரத்தில் தங்கள் கண்களில் நீர்மல்க திரும்பி சென்றார்களே அப்படின்னு அல்லாஹ் வர்ணித்து அவர்களை சொல்லி அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வாக்களிப்பதாக சொல்லி அவர்கள் மீது குற்றம் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி சொல்லுகிறான்? அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் நம்ம கவனம் எடுக்க வேண்டிய மிக பிரதானமான பகுதியா எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு சின்ன விஷயத்தை கூட அதில் விட்டுவிடக்கூடாது. எந்த விஷயம் செய்வதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இதுல எது நம்மளா முடிவெடுக்க கூடாது. இது இஹ்லாஸுக்கு முரணிலே நம்மளா முடிவெடுக்கவே கூடாது. ஒரு சகோதரர் உங்களுக்கு வழிகாட்டுறான்னு வைங்களே, இதை வெளிப்படையா செய்யாதீங்க, வெளிப்படையா செய்யலாம்னு உங்களுக்கு மனசுக்கு படுது, எப்படி இதை வெளிப்படையா செய்யலாம்னு படுது. ஆனா ஒரு சகோதரர் சொல்றாரு, இதை வெளிப்படையா செய்யாதீங்க, நீங்க எதை எடுத்துடணும்? எனக்கு அது படாது விட்டாலும், எனக்கு அது தெரியாது விட்டாலும் நம்ம என்ன நினைக்கணும்? வெளிப்படையா செய்யாமல் இருப்பதுதான் எனக்கு நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதுதான் சகோதரர்களை எல்லாவற்றையும் தலைகீழாக மாற்றக்கூடிய விஷயம். நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா விசாரிக்கிற விஷயத்தில் இந்த 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 இஹ்லாஸுக்காக கொடுக்கக்கூடிய கூலிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் என்ன செய்கிறோம்? நிறைய பார்க்கிறோம், நிறைய என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். மீசான், இந்த மீசான் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சில செய்திகளை பார்க்குற இடத்துல ஆச்சரியமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம கணக்கே எடுத்திருக்க மாட்டோம். அங்கவீனம் உள்ளவர்கள் இந்த சமுதாயத்தில் நம்ம என்னதான் நம்ம உதவியெல்லாம் செஞ்சிட்டாலும் அவர்களுடைய அமல்களையும் அவருடைய செயல்பாடுகளையும் எங்களுடைய உள்ளத்தில் என்ன தரத்தில் வச்சுக்கிறோம். ஆனால் ஹதீஸ்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அராக்குச்சியை பிடிப்பதற்காக என்ன செய்தார்கள்? ஏறினார்கள். அப்படி ஏறுற நேரத்தில் அவனுடைய கெண்டைக்கால் விலகிச்சு, அதாவது ட்ரெஸ் விலகிச்சு, கெண்டைக்கால் விலகிச்சு, அது ஸ்லிம் ஆயிடுச்சு மிச்சம்.
அது ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய பார்க்க நல்லா இருக்காது. அதை பார்த்து நபி தோழர்கள் ஒரு சிலர் சிரித்துட்டாங்க, பார்த்துட்டு சிரிச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்ம தضحكون, நீங்கள் எதை பார்த்து சிரிக்கிறீங்க, எதை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க? அந்த மின் திக்கத்தி சாக்கை, அந்த கெண்டைக்காலுடைய நளினம் சம்பந்தமாக பார்த்து சிரிப்பதை ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்குறாங்க. மிம்ம தضحكون, எதை பார்த்து சிரிக்கிறீங்க? லஹுமா அஸ்கலு ஃபில் மீசானி மின் உஹத், உஹதுடைய மலையின் பாரத்தை விட தராசில் அது பாரமானது நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு அல்லாஹ் அங்கவீனத்தை கொடுத்தானே, அந்த அங்கவீனத்துடைய நன்மை அவ்வளோதான். கால் உள்ளவன் சம்பாதிக்காத நன்மை அது. எப்படி கால் அங்கவீனமாகிட்டு, அந்த கால் அங்கவீனத்தின் காரணமாக அவர் எதுவுமே அந்த காலால் செய்யாது விட்டாலும் அதுக்குரிய நன்மை என்ன? உஹது மலை அளவுக்கு பாரமான நன்மை என்ன செய்யும்? கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமான செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் ஐனல் முத்தஹப்பூன ஃபீ ஜலாலி என்ற ஒரு வார்த்தையை சொல்லி அழைப்பான். அல்லாஹ் சிலரை அழைப்பான். சுப்ஹானல்லாஹ், அதை நினைத்தாலே ஒவ்வொரு மூமினுக்கும் மேல் சிரிக்கும். என்ன அவ்வளவு படைப்புகள், அவ்வளவு பேரும் முன்னால விசாரணைக்கு இருக்கிற நேரத்தில் ஒரு சிலர் அல்லாஹ் தஆலா அழைத்தா பிடிக்கும். நல்ல நிலைக்காக அவர்களை பாராட்டுவதற்காக அழைத்தால் இந்த உலகத்தில் நீங்க எல்லா கண்ணியத்தையும் அது போல ஒரு கண்ணியத்தை உங்களுக்கு உணரலாமா? எல்லா யாரும் நமது பஸ் கூப்பிட்டு அழைக்கட்டும், நமது நாட்டு மன்னர் எல்லா பரிசீலனைங்க எல்லாரும் கிடைச்சிட்டாங்க. வேற அதுக்கு இது செய்தார், இதுக்கு அது செய்தார், எல்லா பாராட்டும் உங்களுக்கு கிடைச்சிட்டு. ஆனா ஒருத்தர் இந்த உலகத்துல மிகப்பெரிய சேவை செஞ்சுட்டு மௌத்தாகிறாரு, அவருக்கு எந்த பாராட்டும் கிடைக்கலன்னா அவர் கொஞ்சம் கூட சலனப்படக்கூடாது. அதான் இஹ்லாஸுடைய உச்சகட்டம். கொஞ்சம் ஒரு துளி கூட சலனப்படக்கூடாது. அந்த துளி சலனமின்மையில கிடைக்கக்கூடிய பலன் இருக்குதே, சாதாரணமான பலனே கிடையாது. அல்லாஹ் தஆலா மறுமையில் அழைப்பான், ஐனல் முத்தஹப்பூன ஃபீ ஜலாலி. எப்படி எனக்காக மட்டும் விரும்பிக் கொண்டவர்கள் எங்கே, எனக்காக மட்டும் நட்பு கொண்டவர்கள் எங்கே, என் கண்ணியத்திற்காக மட்டும் ஒருவருக்கொருவர் நேசித்தவர்கள் எங்கே? எந்த லாபமும் இல்லாமல் உலக விஷயத்திற்காக ஒருத்தரை விரும்புவது கூடாதல்ல, உலக விஷயத்துக்காக ஒருவர் விரும்புவது கூடாதல்ல. ஆனால் உலக விஷயம் உள்ள ஒருவரை அவருடைய மார்க்க விஷயம் இருக்கு என்பதனால விரும்புவது கூடாதல்ல. ஆனால் அவரை விரும்புவதன் மூலம் நீங்க நஷ்டமடைய வாய்ப்பு இருக்குது, அவரை ஆதரிப்பதன் மூலம் நீங்க இழக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா நீங்க ஆதரிக்கிற எதுக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும், தீனுக்காக மட்டும் நீங்க ஆதரிச்சீங்க. அல்லாஹ் தஆலா என்ன கேட்பான்? ஐனல் முத்தஹப்பூன ஃபீ ஜலாலி, எனது கண்ணியத்திற்காக மட்டும் நேசம் கொண்டவர்கள் எங்கே? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார், இந்த அழைப்புக்கு பின்னால் அல்லாஹ் என்ன கூலி கொடுப்பான் தெரியுமா? லஹும் மனாபிர மின் நூர், ஒளியிலான மேடைகள் அவர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கும். ஒளியிலான மேடைகள் அவர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கும். யஹ்பித்துஹுமுல் அன்பியாஉ வஷ்ஷுஹதா, அந்த நிலையை பார்த்து நபிமார்களும் சுஹதாக்களும் கூட பெருமிதம் கொள்வார்கள். என்ன கூலி இது அப்படின்னு பெருமிதம் கொள்வார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை விட பெரிய அந்தஸ்து கூலியெல்லாம் வைத்திருக்கிறான். ஆனா இந்த ஸ்பெஷல் கூலி இருக்குதே, இதை பார்த்து யஹ்பித்துஹுமுல் அன்பியாஉ வஷ்ஷுஹதா, அவர்கள் கூட பெருமிதம் கொள்ளக்கூடிய அமைப்பில் அந்த கூலி என்ன செய்யும்? இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? சொல்லி காட்டினார்கள். எதற்காக நடந்தது? அல்லாஹ் ஒருவனுக்காக. பட் சுப்ஹானல்லாஹ், பல அறிஞர்களுடைய வரலாற்றை நம்ம அதை பார்க்குறோம். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள், உங்களுக்கு தெரியும், ஒரு கொள்கையுடைய விஷயத்துக்காக சோதிக்கப்பட்டு அவர் ஒரு வாகனத்தில் இழுத்து கட்டி செல்லப்பட்டார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் மக்களுக்கு உணர்த்தனும், எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் நம்மளோட தண்டனை என்ன செய்யும்? வந்து கிடைக்கும் என்கின்ற அந்த பெருமையுடைய உச்சகட்டத்தின் காரணமாக, சிலருடைய தவறான வழிகாட்டலின் காரணமாக மன்னர் செய்த, அப்பாசிய கலீஃபா செய்த பெரிய ஒரு கொடுமை அது. அவரோட இன்னொருவரை கட்டி தான் வண்டியில் இழுத்துட்டு போனாங்க. ரோட்ல இன்னொருவரை கட்டி அப்படி இழுத்துட்டு போற வழியில இரண்டாவது நபருக்கு உயிர் போக போகுது. அந்த நேரத்தில் அவர் சொல்றார், என்ன தெரியுமா? யா அஹ்மதே இன்னக இமாமுன் துத்தபா, நீங்கள் மக்களால் பின்பற்றப்படுகின்ற ஒரு அறிஞர், நீங்க சொல்றது மார்க்கம் சொல்றீங்கன்னு மக்கள் நம்பி உங்களை பின்பற்றாங்க. அதனால இந்த கொள்கையில உறுதியாக இருந்து கொள்ளுங்கள், என்றைக்கும் மாறிவிட வேண்டும், என்றைக்கு என்ன செய்ய வேண்டாம்? மாறிவிட வேண்டாம் என்று சொல்லி மரணித்தார். சொல்லி என்ன செய்தார்? மரணித்தார். அன்புள்ள சகோதரர்களே, இறுதி நேரத்திலும் எம்மை விட்டு விலகி செல்லாமல் இருக்கக்கூடிய அந்த உறுதி இருக்குதே, அது மிகப்பெரிய. அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தோழர்கள் கூட என்ன சொன்னாங்க? கால சஹாபு மூசா இன்னால முதுரக்கு, நாங்கள் அகப்பட்டு கொண்டோம்னு தான் சொன்னாங்க. அல்லா இன்னமய ரப்பி சயஹதீர், எனது இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இஹ்லாஸ் நம்ம எது செய்து விட்டாலும், இதனால தான் இஸ்லாமிய அறிஞர்கள், பெரும் இஸ்லாமிய செல்வந்தர்கள் எல்லாம் பெரிய சோதனையாக அவங்களுக்கு எதை பார்த்தாங்க தெரியுமா? அறிமுகம், சுஹரத்,
பிரபல்யம் கிடைச்சிட்டேன்னு வைங்களேன், அதை பெரும் சோதனையாக அவர்கள் பார்த்தார்கள். கிடைக்கும். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான், ஒரு மனிதனுக்கு அந்தஸ்தை கொடுத்து ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்து சோதிப்பான். அதில் ஒரு பெரிய சோதனை என்ன தெரியுமா? பிரபல்யம். பிரபல்யத்தை ஒரு நாளும் அருளாக நினைத்து விடக்கூடாது. யார் பிரபல்யத்தை அருளாக நினைக்கிறானோ அழிவு அவனுக்கு மிக நெருக்கம். அழிவு என்னது? மிகவும் நெருக்கம். எப்பொழுதும் அன்புள்ள சகோதரர்கள், இந்த பிரபல்யம் சுஹரத் இருக்குதே, அறிமுகம், இதில் அர்த்தம் இரண்டு உண்டு. அல்லாஹ் உன்னை நல்ல வழியில் உயர்த்த போகிறான், அல்லது அறிமுக லெவலுக்கு கொண்டு வந்து அழிக்க போகிறான். ஒத்தனை அல்லாஹ்வுத்தாலா 4 பேருக்கு மத்தியில் அவமானப்படுத்தணும்னு நினைச்சான்னா 4 பேரோட முடிச்சிடுவான். உலக லெவலில் நீங்கள் அவமானப்படணும்னா முதல்ல நீங்கள் என்ன நடக்கணும்? நீங்கள் பிரபல்யமாகணும். 5 வருஷம் பிரபல்யமான பிறகு இப்போ உங்களை அழிக்க நினைச்சானு வைங்களேன், அங்கே வச்சு அழிச்சானு வைங்க, 4 பேர்கிட்ட நீங்கள் அழிவீங்க, உலகத்தில் என்ன செஞ்சிருவீங்க? அழிந்து விடுவீர்கள். பிரபல்யம் ஒரு சோதனை. இன்னும் சொல்ல போனால் பிரபல்யத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு அறிஞர் சொல்கிறார், நீங்கள் பிரபல்யமாக இருக்கிறீர்கள் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்களை பிரபல்யப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம். உங்களை பிரபல்யப்படு, அதான் உங்களுக்கு ஒரு நசீப் அதில் இருக்கு, உங்களுக்கு ஒரு பங்கு என்ன செய்து அதில் இருக்கிறது என்று அர்த்தம். நீங்க இயன்ற அளவுக்கு ஒளிந்திருந்து பிரபல்யமாகிறது வேற, ஆனால் பிரபல்யம் என்றதுக்கு நீங்க ஒரு பங்கு என்ன செஞ்சிருக்கீங்க, பங்கு ஆற்றி இருக்கிறீர்கள் என்பது அர்த்தம் என்றார். அன்புள்ள சகோதரர், இதனால் அவர்கள் நிறைய பயந்தார்கள், நிறைய அதில் ஒதுங்கினார்கள். அதுக்கு நிறைய செய்திகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அன்புள்ள சகோதரர்களே, எனவே நம்ம மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுமா? இது நான் தயவு கூர்ந்து கேட்கக்கூடிய ஒரு செய்தியாக நினைத்துக் கொள்ளுங்கள். இஹ்லாஸ் என்பதை நம்ம விளங்குற அளவுக்கு வரையறுத்து விட வேண்டாம். விரிஞ்சு போங்க, விரிந்து போய் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு ஒத்தனுக்குமே தெரியாம அது போகலாம்னு நினைத்தால் அப்படி விட்டுருங்க. அப்படி என்ன செய்யுங்க? விட்டுருங்க. ஒரு நீங்க செய்த பெரிய ஒரு தியாகத்தை யாராவது கண்டுகொள்ளலைன்னு வைங்க, சந்தோஷப்படுங்கள். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நிறைய பேர் குடும்பத்துக்கும் தன் உறவுகளுக்கும் செலவழித்து விட்டு நம்ம தர்மம் செய்து விட்டோம்னு சந்தோஷப்படுவோம். இல்லை, நம் மீது சம்பந்தமுடைய நம்மோடு நெருக்கமுடையவர்களுக்கு உதவி செய்வதிலே ஒரு ஆத்மீக இன்பம் இருக்கிறது. அது உள்ளத்தில் என்ன செய்யும்? கூலி இருந்தோ இல்லையோ என்ன செய்யும்? ஒரு இன்பம் அதில் என்ன செய்யும்? இருக்கும். ஆனால் நீங்க உண்மையான இஹ்லாசுடைய அந்த கூலி அடையணும்டா உங்களை தெரியாத ஒருவருக்கு தர்மம் செஞ்சு பாருங்க. உங்களை தெரியாத ஒருவருக்கு தர்மம் செய்யுங்க, திருப்பி நீங்க அவரை சந்திக்க வாய்ப்பில்லை என்ற ஒருவராக இருக்கணும். அதுல நீங்க இஹ்லாசுடைய கூலியை பார்ப்பீங்க, இஹ்லாசுடைய இன்பத்தை பார்ப்பீங்க. ஒரு தர்மம் செய்யுங்க, அவர்கள் என்னது திருப்பி நீ அவரை சந்திக்க முடியாத ஒரு நபராக இருந்தார்னு வைங்க, அந்த நேரத்தில் உங்களோட உள்ளம் என்ன செய்யும்? அவரை தர்மம் செய்ய விரும்பாது. அவருக்கு 10 ரூபா தான் கொடுப்பீங்க, அவருக்கு 5 ரூபா தான் கொடுப்பீங்க. யார் தொடர்ந்து வருவாரோ அவருக்கு 50,000 கொடுப்பீங்க. ஏன்? அவர் நம்மளை பார்ப்பாரு, அவரை நம்மளோட கேட்பாரு, அவர் விசாரிப்பாரு. ஆனால் எவன் திரும்பி வருவானான்னு தெரியாதோ அவருக்கு கொடுத்து பாருங்க, அவருடைய இன்பத்தை நம்ம என்ன செய்வோம்? புரிந்து கொள்வோம். அன்புள்ள சகோதரர்களே, மறுமை நாளில் நம்ம இன்னொன்று புரிந்து கொள்ள, இந்த உலகத்தில் எங்களுக்கு என்ன மரியாதை, நம்ம எப்படி நம்ம கணக்கெடுக்கப்படுறோம் என்பதை பற்றி எந்த ஒன்றும் இருக்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் தனிமையாகிற நேரத்தில் இறைவனுக்கு முன்னால் நீங்கள் உங்களை நிறுத்தி உங்களை மனசு உங்களை சமாதானம் செய்யும். உங்களோட மனசு உங்களை என்ன செய்யும்? அந்த சமாதானத்தில் ஒரு பகுதியில் வைங்க, வச்சுட்டு அமல்களை நீங்கள் செய்த விஷயங்களை எண்ணங்களை அப்படி முன்னால் நிறுத்துங்க. நிறுத்தி விசாரித்து பாருங்க. நிறுத்தி விசாரித்து பார்க்குற நேரத்தில் எந்த அமலாவது மிஞ்சுதான்னு நினைச்சு பாருங்க. 99% எஞ்சாது. 99% எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம கோளாறு விட்டுருப்போம். எனவே 99 ஏற்றுக்கொள்ளப்படலைன்னு நினைங்க. 99 என்ன ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அந்த ஒன்று மிஞ்சுதே, இதை நீங்க பாதுகாக்க முயற்சி எடுங்க. இதை என்ன செய்யுங்க? பாதுகாக்க முயற்சி எடுங்கள். இந்த லெவலில் நமது சிந்தனை இருக்க வேண்டும். ஏன் அன்புள்ள சகோதரர்களை, மிக பிரபல்யமான அறிஞர்கள் எல்லாம், மிக பெரும் சேவை செய்தவர்கள் நம்ம தெரிகிறவங்கெல்லாம் இஹ்லாஸுக்காக என்னமெல்லாம் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக், இமாம் அப்துல்லாஹ் இப்னுல் முபாரக் என்ற ஒரு வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு முஜாஹிதாக, ஒரு போராளியாக அறியப்பட்டவர், மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர், மிகப்பெரிய நூட்களை எழுதிய ஒரு மார்க்க அறிஞர், ஹதீஸ்களை நிறைய தந்த ஒரு மார்க்க அறிஞர். ஒரு யுத்த களம், ரோமர்களுக்கு எதிரான ஒரு யுத்த களத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் எதிரணியிலிருந்து, அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த ஒரு 2-3 பேர் விடுவார்களே, ஆரம்பமாக யுத்தம் செய்த சூடு பிடிப்பதற்கு ஒத்தரை விடுறாங்க. அந்நியர்களுடைய ஒருவர் வெற்றி பெற்றுறாரு. 2வது முஸ்லீம் போறாரு, கொல்லப்பட்டுறாரு. 3வது முஸ்லீம் போறாரு, கொல்லப்பட்டுறாரு. 4வது ஒருவர் போனார், அவர் மூலம் இவர் கொல்லப்பட்டுட்டார். அந்த காபிர்களுடைய அணியில் உள்ளவர் என்ன செஞ்சிட்டாரு? அந்த போராட எதிர்த்தரப்பில் உள்ளவர் ஒருத்தர் கொல்லப்பட்டார். இப்படிப்பட்ட ஒரு வீரனை கொண்டுட்டாங்களே, இவ்வளவு பெரிய யுத்தம் அது, கொண்டுட்டாங்களே என்பதனால இவர் யார் அப்படி என்பதற்காக மக்கள் என்ன செஞ்சாங்க? அந்த இடத்துல கொஞ்சம் விரைந்து அங்கனிக்கு சூழ்ந்தார்கள். அந்த யுத்த நேரத்தில்
தனது தலையை என்ன செஞ்சிட்டாரு, போர்த்திக்கொண்டு அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சாரு, அவர் நகர்ந்தார். அந்த இடத்தை விட்டு வேகமாக போக நினைச்சாரு. போற நேரத்தில் அம்ரு என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அவருடைய நண்பர், அவர் இவர் லெவல் அளவுக்கு என்னது மிகப்பெரிய அறிஞர், அவர் வந்து முகத்தை அப்படி பிடிச்சி இழுத்துட்டார். இழுத்தா யார் அவரு, அப்துல்லா இப்னு முபாரக், இமாம் அப்துல்லா இப்னு முபாரக். அவர் கேட்டாரு அம்ரை பார்த்து, நீங்களா இப்படி செஞ்சீங்க, நீங்களா எனக்கு இந்த வேலை செஞ்சீங்க அப்படின்னு திருப்பி கேட்டார். அவர் கேட்ட ஒரு கேள்வி என்ன, நீங்களா எனக்கு இந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னு கேட்டார். அவர் என்ன நினைச்சார் தெரியுமா, ஒரு பெரும் இந்த யுத்த காலத்தில் நான் என்னால் வெற்றி கிடைச்சது, ஆனால் நான் என்ன செஞ்சுருவேன் இந்த இடத்த விட்டு. இப்போ மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா, இவரால் இப்படி கிடைச்சேன்னா அவரை பெரிய ஒரு பரக்கத்தா மக்கள் என்ன செய்வாங்க நினைப்பாங்க. ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்த காலத்தில் வச்சு காலித் இப்னு வலீதை நிறுத்தினாங்க. சுப்ஹானல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திருப்பி 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 சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், காலித் இப்னு வலீதை நிறுத்துங்க, படை தளபதியிலிருந்து நிறுத்துங்க. இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி பெற்று கண்டு போகுது. ஒரு கலீஃபா இந்த மாதிரி யோசிச்சா நம்ம என்ன சொல்லுவோம், விளங்காதவராய்ப்பா நம்ம சொல்லுவோம். இஸ்லாமிய சமுதாயம் வெற்றி நாட்டுக்கு நாடு பிடிச்சி பிடிச்சி முன்னேறிக்கிட்டு போகுது, அவரை நிறுத்துக்க 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 யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் ஃபித்னாவுடைய பாபுன்னாங்க. யாரு, உமர் ரலியல்லாஹு. கதவு, இந்த கதவு என்ன செஞ்சிரும், எல்லா ஃபித்னாவையும் பிளாக் பண்ணிருமாங்க. யாரு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உமர்லாம் ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்த நேரத்தில் நினைத்தார்கள், அபூபக்கருக்கு நான் என்ன ஆலோசனை சொன்னேனோ அதை நான் செய்யலைன்னா நான் பொய் பிழை செய்கிறேன், தவறு செய்கிறேன், பொய் சொல்கிறேன் அர்த்தம். உடனே யுத்த காலம் நடந்துட்டு கடிதம் அனுப்புறாரு, காலித் இப்னு வலீதை படை தளபதியிலிருந்து நிறுத்துங்கட்டாங்க. யுத்தம் நடந்துட்டு இருக்குது, காலித் வலீத் நிறுத்தப்படுகிறார், இன்னொருவர் படை தளபதி ஆக்கப்படுகிறார், மக்களுக்கு தெரியப்படுத்தப்படல, ஆனால் கட்டளை போய்கின்றிருக்குது. யுத்தம், காலித் வலீத் பின்னுக்கு ஆயிட்டார். சுப்ஹானல்லாஹ், காலித் இப்னு வலீத் இஹ்லாஸ் இவ்வளோ பெரிய அவர் நினைச்ச படை அப்படியே திருப்பிக்கலாம், அவர் அப்படியே ஒதுங்கிட்டார் பின்னுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு முஸ்லீமாக என்ன செஞ்சார், யுத்தம் செய்தார். எதற்காக அவர் செஞ்சார் தெரியுமா, அது காலித் இப்னு வலீத் அவர்கள் எதற்காக முறையில் செய்தார்கள் தெரியுமா, அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்துக்கு அவனது தீனை கொண்டு உதவி செய்கிறான் என்பதை இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காலித் இப்னு வலீதை கொண்டு அல்ல. யாரை கொண்டல்ல, காலித் இப்னு வலீதை கொண்டு உதவி செய்யவில்லை. இன்னமா யன்சுருல்லாஹு தீனஹு, அல்லாஹு தஆலா தீனுக்கு தான் உதவி செய்கிறான், காலித் இப்னு வலீதை கொண்டல்ல. இதெல்லாம் இஹ்லாஸுக்குரிய அம்சம். காலித் இப்னு வலீதை நான் சொல்ல வருகிறேன், இந்த வேலையை செஞ்சாரு, அதன் காரணமாக காலித் இப்னு வலீத் படை தளபதி நீங்கினாரு, ரசூலுல்லாஹ்வோட காலத்திலிருந்து படை தளபதியாக இருந்தாரு. இந்த அமல்கள் எல்லாம் அழிக்கிற நிலைமையை இப்ப ஷைத்தான் என்ன செஞ்சுக்கிறான், காலித் இப்னு வலீதுக்கு ஏற்படுத்திக்கிறான். திசை திருப்பலாம், பிரிவை ஏற்படுத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா காலித் இப்னு வலீத் மரணிக்கிற நேரத்தில் என்ன சொன்னார் தெரியுமா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தில் நீங்கள் எல்லாம் கவனமாக இருந்து கொள்ளுங்க, அவங்களோட கவனமாக இருந்து அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனப்படுங்கள். நிச்சயமாக உமர் இருக்கும் வரைக்கும் இந்த சமுதாயம் நேரான பாதையில் போகும், இந்த சமுதாயம் சரியான பாதையில் போகும் என்ற வார்த்தையை யார் சொன்னார்கள், காலித் இப்னு வலீத் சொன்னார்கள். எதை வச்சு சொன்னாங்க, அதாவது உமர் ரலியல்லாஹு எதுக்கு முயற்சி எடுக்கிறார் என்பதை அவங்க என்ன செஞ்சாங்க, புரிந்திருந்தார்கள். காலித் இப்னு மரணிக்கிறத கவலையோடு சொன்னாரு, நான் வந்து எத்தனையோ இடங்கள்ல அல்லாஹ்வுடைய பாதையில போராடி இருக்கிறேன், ஆனா நான் இந்த இடத்துல என்னது விலங்கினங்கள் மரணிப்பதை போல என்ன செய்கிறேன், நான் மரணிக்கிறேனே, ஷஹாதத் எனக்கு என்ன செய்யல கிடைக்கலன்னு கவலைப்பட்டார். இருந்தும் கூட என்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்யல, குறை சொல்லவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உயர்ந்த இடத்துல சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், மரணித்தார். இதன் காரணமாகத்தான் நபித்தோருடைய சமுதாயம் மிக சிறந்த சமுதாயமாக நம்ம பார்க்கிறோம், இஹ்லாஸின் காரணமாக. அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், இதெல்லாம் அவர்களுடைய முழு முயற்சி நம்ம கண்டுகொள்ள. இதே மாதிரியான ஒரு யுத்த களத்தில், இதே மாதிரியான ரோமர்களுக்கு எதிரான யுத்த களத்தில் மஸ்லமா படை தளபதியாக இருக்கிறார். அந்த ஒரு கோட்டை அவர்கள் அப்படியே முற்றுகையிட்டு இருந்தார்கள். கோட்டையை முற்றுகையிட்டா அங்க பெரிய வீரமாக எதிர்க்கும் தெரியுமா, அந்த கோட்டைக்குள்ள எப்படி நுழைஞ்சி, கோட்டைக்குள்ள நுழையிறது இலகுவான வேலை, ஆனா நுழைஞ்சி திரும்பி வாரது இலகுவான வேலை அல்ல. முழு படையும் தான் போக முடியாது, ஒருத்தர் என்ன செய்யலாம், ஏதோ ட்ரை பண்ணி நுழையலாம். நுழைஞ்சி கதவை திறக்கிறதுன்றது ஒரு பெரிய போராட்டம், ஏன்னா திரும்பி வர மாட்டார். இந்த மாதிரி நேரத்தில் ஒரு மனிதர் என்ன செய்யறார் என்று சொன்னால், கோட்டைக்குள்ள நுழைந்து தைரியமாக நுழைந்து எதிரிகளோடு போராடி கதவை திறந்து விட்டார். யுத்தம் நடக்கிறது, கதவை திறந்து விட்டு தப்பிட்டார். இதன் காரணமாக அந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். மஸ்லமா படையை ஒன்று கூட்டிய நேரத்தில், பில்லாஹி அலைக்கும், அல்லாஹ் வச்சு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், மன் சாஹிபுன் நஃபக், யார் இப்படி தோண்டி அந்த கோட்டைக்குள்ள போனது யாரு, தயவு செஞ்சு எனக்கு முன்கால என்ன செய்யுங்க, வாங்க, நான் அவரை பார்க்கணும். படை தளபதி கட்டளை இடுறாரு, கட்டாயமா படை வீரர் என்ன செய்யணும், முன்னால வரணும். வரல, திருப்பி கேட்கிறார், வரவே இல்லை. அன்புள்ள ஏன் இப்படி பெரிய ஒரு வீரமான வேலையை செஞ்சுட்டு யாரும் முன்னுக்கு நினைக்கல,
தெரிஞ்சா என்ன தலைவர் தானே கூப்பிடுறான்னு போக வேண்டியதானே. ஆனால் அவங்க அதை இதை பாதுகாக்கணும்னு நினைச்சிக்கலாம். இந்த ஒரு அமலை பாதுகாத்துடணும், இது வெளியே போகக்கூடாது, இதான் எனக்கு மறுமையில் என்னது பெரிய ஒரு விஷயமாக இருக்கு, அப்படித்தான் நினைக்கிறாங்க. கடைசியில் ஒரு நாள் தளபதி என்ற அடிப்படையில் அது மாற்றமாக போகுமோ என்ற எண்ணத்தில் ஒரு இரவு என்ன செய்கிறாரு, இவர் போறாரு, வாயில் காப்பாளர்கிட்ட சொல்றாரு, நான் மஸ்லமாவை பார்க்கணும் அப்படின்றாரு. ஏன் என்று கேட்குறாங்க. இல்லை, நான் இந்த சாஹிபுன் நஃபக் யாருன்னு எனக்கு தெரியும், இப்படி தோண்டி போனாரே அவர் யார் என்று தெரியும், நான் அவரை சொல்லணும்ன்றாங்க. அதுக்காக அனுமதிச்சாங்க. அனுமதித்த உடனேயே தளபதிட்ட கேட்டார், உள்ளுக்கு போய் நான் உங்கள்கிட்ட ஒரு உடன்படிக்கை எடுக்கிறேன், அந்த நபர் யார் என்று உங்களுக்கு தெரிந்த பின்னால் திருப்பி அவரை அழைக்கக்கூடாது, அவருக்கு பரிசு கொடுக்கக்கூடாது, அவரை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது, அவருக்கு நீங்கள் மறந்துடணும் அப்படின்றாரு. சரி என்றார். நான் தான் என்ன அந்த வேலையை செய்தேன் அப்படின்னு சொன்னார். அன்புள்ள சகோதரர்களே, மஸ்லமா அதுக்கு பின்னால் யார்கிட்டையும் சொல்லலை படை தளபதி. ஆனால் அவருடைய ஒவ்வொரு துவாவிலும் அல்லாஹும் மஹ்ஷர்னி மா சாஹிபின் நஃபக், யா அல்லாஹ் அந்த தோண்டி போனாரே அவரோடு என்னை எழுப்புவாயாக, அவரோடு என்ன எழுப்புவாயாக என்று துவா கேட்கக்கூடிய ஒரு தளபதியாக இருந்தார் என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஹ்லாஸ் ஒரு அவர்கள் படை தளபதியாக இருந்து இவ்வளோ படையை வழி நடத்தினவர், அவர் டக்கு எதை பார்க்குறாரு, இந்த இஹ்லாஸை தான் அவர் என்ன செய்கிறாரு பார்க்குறாரு. அன்புள்ள சகோதரர், இதுதான் இந்த பகுதியில் நம்ம எழுந்துட்டோம் என்று சொன்னான். இந்த பகுதி அன்புள்ள சகோதரர்களை நம்ம எந்த அளவுக்கு இஹ்லாஸாக இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு அமல்களுடைய அந்த மேல் வடிவத்தை பாதுகாக்கிறோமோ, அந்த அளவுக்கு உங்களோட உள்ளத்தில் ஒரு இன்பம் வளர்ந்து கொண்டே வரும், ஒரு திருப்தி வளர்ந்து கொண்டே வரும், ஒரு தைரியம் வளர்ந்து கொண்டே வரும். நீங்க தனியா இறைவனோடு அமர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களோட உள்ளம் என்ன செய்யும், ஒளிமிக்க உள்ளமாக இருக்கும். ஏன், நீங்க எல்லாத்தையும் யாருக்கு பாதுகாத்தீங்க, அல்லாஹ்வுக்காக பாதுகாத்தீங்க. நீங்க தஹஜ்ஜத்ல அமர்ந்தீங்கன்னு சொன்னால் ஏன் நமக்கு குர்ஆன் ஓதுனா அழுக வருதில்லை, ஏன் நம்ம படிக்கிற நேரத்தில் அழுக வருதில்லை, உள்ளமெல்லாம் கருத்து போனது காரணம் என்ன தெரியுமா, நீங்க யாருக்காக எந்த வேலைகளை செய்றீங்களோ அவனுக்கு உங்களுக்கு இடையிலான சரியான தொடர்பு இல்லை. நீங்க அது இறைவனுக்காக மட்டுமே செய்து எல்லாவற்றையும் ஒரு துளி கூட அந்த செய்திகள் போகாமல் பாதுகாத்து பின்னர் இறைவனுக்கு முன்னால் நீங்க தஹஜ்ஜுடைய வேலையில் அமர்ந்தீங்கன்னு வைங்க, நீங்க எதையும் சொல்லத்தே அழுக வரும் உங்களுக்கு. இறைவனை நினை, யா அல்லாஹ் நான் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் சாதாரணமானதல்ல, நாம் மறைக்க எடுக்கிற போராட்டம் சாதாரணமானதல்ல, எல்லாம் உனக்காகத்தான், எல்லாமே உனக்காக வேண்டித்தான் என்று நம்ம நினைப்போம். மாம் ஷாஃபி ரஹிமத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் எழுதின புத்தகங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்து அது ஷாஃபி எழுதினார் என்ற செய்தி போக சேராமல் இருந்தால் எனக்கு மிகவும் சிறந்ததாக இருந்திருக்கும் அப்படின்றார். மாவருதி என்ற ஒரு பெரிய ஒரு இமாம் எல்லா புத்தகங்களையும் எழுதி வச்சுக்கிறாரு. மவுத்தாகிற நேரத்தில் அழைச்சி சொல்றாரு, அவரோட புத்தகம் அது வரைக்கும் வெளியாகலை, நான் மரணிக்கிற நேரத்தில் சொல்றாரு இதெல்லாம் எனது புத்தகங்கள், இதை வெளியிடுங்கன்னு சொல்றாரு. மரணிக்கிற நேரம் வரைக்கும் பாதுகாத்தார். அப்படி என்றால் அன்புள்ள இதுதான் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஒரு நான் ஏன் இந்த அறிஞர்களுடைய உதாரணங்களை இந்த எடுத்து காட்டுகிறேன் என்று சொன்னால், ஹதீஸ்களை எப்படி அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க அந்த பிராக்டிக்கல் வடிவம் வழங்கணும் என்பதற்காக. ஹசனுல் பஸரி அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் வாழுகிற நேரத்தில் மட்டுமல்ல முகஸ்துதியாக இருக்கிறாங்க, இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, மௌத்தாகின பின்னாலும் இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறாங்கண்டா. வாழுகிற நேரத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறது சரி, மௌத்தாகின ஒரு எப்படி இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கிறது, எப்படி முகஸ்துதியாக இருக்கிறது அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஹசனுல் பஸரி அவர்கள் சொன்னார்கள், மௌத்தான பின்னால் என் ஜனாசாவுக்கு இவ்வளவு க்ரௌடு வரும், எல்லாரும் என்னைய பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையா? இதுதான் இன்றைக்கே நீங்கள் மௌத்துக்கு பிறகு கிளாஸ் இல்லாமிக்கிறதுக்கான ஒரு செய்தி. மரணத்துக்கு பின்னால் என்னை இவ்வளோ பார்ப்பாங்க, இவ்வளோ மரியாதை கிடைக்கும், எனக்கு இப்படி இருக்கும், இப்படி நினைக்கிறீங்களே, இதே போதும், இதே போதும். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம எவ்வளோ செய்கிறோம், எந்த அளவுக்கு செய்கிறோம், எப்படி செய்கிறோம் என்பதெல்லாம் இறைவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இறைவனுக்கு அது வேணும்னா மக்கள்கிட்ட உங்களுக்கு நிறைய தேடித்தரும், எங்கேயோ கொண்டு போய் வைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். ஆனால் இறைவன் ஜீரோ. இறைவன் என்ன செய்யும், பூச்சியமாக அது இருக்கும். நீங்க எந்த செய்திகள் இறைவனுக்காக மட்டும் நீங்கள் செய்கிறீர்களோ, இறைவனுக்காக மட்டும் இஹ்லாஸாக செய்து வருகிறீர்களோ, அதுதான் உங்களது மறுமையுடைய கணக்கு. இதற்காக வேண்டி நாமல் அல்லாஹ் மனிதர்கள் எங்களை எப்படி மதிக்கிறார்கள் என்ற ஒரு பகுதியை விட்டுருங்க. அல்லாஹ்விடத்தில் தொழிலை வைத்தோ, அந்தஸ்தை வைத்தோ, பொருளாதாரத்தை வைத்தோ எல்லாம் இறைவனிடத்தில் பெருமானம். நீங்க என்ன செய்றீங்க, எப்படிப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறீங்க இடத்தை வச்சு தான் இறைவன் என்னது பெருமானம். எனவே அப்படிப்பட்ட உள்ளத்தை நாம் இறைவனிடத்தில் என்ன செய்யணும் கேட்கணும். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. யா அல்லாஹ், எமது உள்ளத்திற்கு தக்வாவை அதாவது தக்வாவை தந்தருள்வாயாக, வஸக்கிஹா அதை தூய்மைப்படுத்து, நீ தூய்மைப்படுத்துகின்றவர்களிலேயே மிகவும் சிறந்தவன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஹ்லாஸால் நாளை மறுமையில் அடையாளப்படுத்தப்படக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இந்த உலகத்திலே நம்ம எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சரி, அந்த அந்தஸ்துக்களெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கவில்லை என்ற கவலைகள் இருந்தாலும் சரி, மறுமையில் இறைவன் நிச்சயமாக என்ன செய்வான்,
அந்த அந்தஸ்தை எங்களுக்கு என்ன செய்வான், தருவான். அது போன்ற ஒரு அந்தஸ்து என்ன செய்ய தாலிக்க, அதாவது அதுதான் ஃபௌசுல் கபீர், மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். அந்த வெற்றி அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.